சிறகடி கேஸு சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் ரொம்பவே வருத்தமாக உட்காந்துருக்காங்க. அப்போ ரோஹிணி கேட்குறாங்க, ஏன் மனோஜ் ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க, வாங்க கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி, நம்மளுக்கு தான் பரிசு கிடைக்காமல் போச்சு, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாரு, இந்த முத்துக்கும் வீணாக்கும் போய் பரிசு கிடச்சிருக்கு பாரு. இந்த கமிட்டிக்காரங்க சுத்தமாகவே அறிவு இல்லை உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சரியாக தான் சொல்கிறேன். ஒரு போட்டி வைக்கிறாங்க, நாலேஜ் எப்படி இருக்குது வைக்கணும்னு பார்க்கணும். அவங்க அதையே பார்க்காம பூ கட்ட தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்னு சொல்லி பரிசு அங்கே கொடுத்துட்டாங்க, ரொம்பவே கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், அவங்க நல்லா தான் கேள்விக்கு ஆன்சர் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தலாம் ரோகிணி, நம்ம ட்ரெஸ் பண்ணதுலேருந்து எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணோம். என்ன, ஒரே ஒரு கொஸ்டினுக்கு நீ சொதப்பிட்டேன், நான் ஒரு கொஸ்டினுக்கு சொதப்பிட்டேன், இவ்வளோதான். அவங்க வந்து 1,00,000 தரலனாலும் ஒரு 10,000 எடுத்துகிட்டு ஒரு 90,000 தரலாம்ல அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் இப்படி சொல்கிறீங்க, அவங்க வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு தான் நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அந்த முத்துக்கும் மீனாவுக்கும் வந்து கஷ்டமில்லாத கேள்வியை கேட்டுட்டு நம்மளுக்கெல்லாம் கஷ்டமான கேள்வி கேட்குறாங்க. ஒருவேளை இந்த முத்து வந்து அந்த பரிசு கொடுக்குறவங்களுக்கு வந்து கார் எதுவும் ஓட்டுவானோ, எங்களுக்கு கொண்டு காரில் எடுத்து கொண்டு விட்டுருப்பானோ, அதனால் கொடுத்துருப்பாங்களோ, இல்லை அவங்க 2 பேரும் சுத்தமாக படிக்கலை, இந்த மாதிரி விருது கொடுத்தா வந்து அவங்களுக்கு வந்து பேரும் புகழும் கிடைக்குங்கனால பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீங்கள் கடைசியாக சொன்னதுன்னா நடக்கலாம். அப்படி கஷ்டப்பட்டவங்களுக்கு பரிசு கொடுத்தா அந்த கமிட்டி வந்து எளியவங்களுக்கும் பரிசு கொடுக்குறாங்கன்னு ஒரு பேர் வரும், அதனால் கொடுத்துருப்பாங்க அப்படிங்க. ஓ, அதனால தான் கொடுத்தாங்களா? ஆறுதல் பரிசு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆறுதல் பரிசு முதல் பரிசு கொடுக்க வேண்டாமா, ஏன்னா ஒரு 5,000 கொடுத்துருக்கலாம், மீதி நம்மகிட்ட தந்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் அதை புலம்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, நான் கடையும் விட்டுட்டு வந்துட்டேன், நீ பார்லரை விட்டுட்டு வந்துட்டேன், கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1000 கணக்கில் நட்டம். ஆனால் அந்த முத்து மீனாவுக்கு அப்படி கிடையாது. அவள் ஒரு தெருவில் போய் பூ விற்றான்னா 50க்கோ 100க்கோ வைப்பா. முத்து போய் காரை கொண்டு போனான்னா கார் ஸ்டாண்டில் ஆஃபரே இல்லாமல் சும்மா கிடப்பான். ஆனால் அவங்களுக்கு பாரு வந்து 1,00,000 கிடச்சிருக்கு பாரு அப்படிங்கிறாங்க. எனக்கும் கடுப்பாக தான் இருக்குது, என்ன செய்கிறது, வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனா வராங்க. முத்து கேட்குறாரு, என்ன மனோஜ் போ கிளம்புமா அப்படிங்கிறாங்க. டேய், நீ 1,00,000 வாங்கிட்ட, நான் வெறுமனையாக போகிறேன், இதில் நம்ம 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம்ல, ஆளுக்கு 30,000 மேலே ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும்ல, வீட்டில் போய் கொடுத்தோம்னா அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பெருமையாக நினைப்பாங்களே அப்படிங்கிறாங்க. பெருமையாக தான் நினைப்பாங்க, ஷேர் பண்ணால் பெருமையாக தான் நினைப்பாங்க. நீ ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்க பாரு, அந்த கடையை நம்ம 3 பேரும் ஷேர் பண்ணணும்னு வச்சுக்கோ, அதையும் அப்பா பெருமையாக தான் நினைப்பாங்க. பரவாயில்லையே, அண்ணன் தம்பிக்கெலாம் வந்து மனோஜ் வந்து சரி பங்கு கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு, அப்போ ஒன்று செய், ரவியை நீயும் பார்ட்னர் ஆகிரு, வர லாபத்துலேயும் நம்ம பார்ட்னர் ஆகிடலாம் அப்படிங்கிறாங்க. டேய், அதே எப்படி தர முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, அப்போ இதை மட்டும் எப்படி தர முடியும், அண்ணியும் அண்ணனும் வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க, அதை வந்து அவங்க தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சுருதி சொல்கிறாங்க, மனோஜ், நீங்கள் கேட்குறது வந்து சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, அவங்க கஷ்டப்பட்டு ஜெயிப்பாங்களாம், அந்த பணத்தை ஷேர் பண்ணணுமா, இது என்ன இந்த பல கோடி ரூபாயா, 1,00,000 ஜெயிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுக்கோ ஆகிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை பலகுரல், மாடியில் வீடு கட்டுறதுக்கு நாங்கள் உண்டியில் தான் போட்டு வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மனோஜுக்கு ஒரு சிந்தனை வருது, ரைட்டு, உண்டியில் தான் போட்டு வைக்க போகிறோன்னா அப்போ வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்காங்க. என்னடா மூளை ஒரு மாதிரி வேலை செய்தா அப்படிங்கிறாங்க. உடனே ஒன்றும் இல்லை, வாங்க கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி கிளம்பி காரில் போயிட்டுருக்காங்க. போகும்போது மனோஜ் காரை நிப்பாட்டுறாரு. மனோஜ் நிப்பாட்டினோன்னே முத்தும் காரை நிப்பாட்டி, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை, 1,00,000 ஜெயிச்சிருக்க, பார்ட்டிலாம் வைக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. எப்போ அங்கே பாரு, பார்ட்டிலாம் வச்சா நான் மாடியில் வீடு கட்ட முடியாது, இப்போ வா, உனக்கு வந்து கூல் ட்ரிங்க்ஸோ ஐஸ்கிரீமோ ஏதோ வாங்கி தரேன், வேணா சாப்பிடு அப்படிங்கிறாங்க. டேய், அதை நானே சாப்பிடுவேன்டா அப்படிங்கிறாங்க. அப்போ கிளம்புடா அப்போ கார் எடுத்துட்டு அப்படிங்கிறாங்க. நீ வேணா போ, நானும் ரோகிணி வந்து பிரியாணி சாப்பிட்டு வர போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி, ரைட், நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, இல்லை எல்லாருமே பிரியாணி சாப்பிட்லாம், நான் பைசா கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. பலப்பொருள் நீலாம் கொடுக்க வேண்டாம், ஜெயிச்சது நாங்கள் தான், நானே கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. அதில் எல்லோரும் பிரியாணி சாப்பிட்றாங்க. இன்னும் ரோகிணிக்கு 2 பொண்ணு வாங்கி கொடுக்குறாரு மனோஜ். இன்னும் வேணாம் மனோஜ் அப்படி அப்படிங்கிறாங்க. நம்மளாம் அப்படி கொடுக்க போகிறோம், முத்தனை கொடுக்க போகிறோம், 1,00,000 ஜெயிச்சிருக்காங்க, கொடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே பில்லு எவ்வளோ வருது சார் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், யாருமே பில் கொடுக்க வேண்டாம், எங்கள் ஓனருக்கு இன்றைக்கி பிறந்தனால, அதனால் எல்லாருக்குமே வந்து என்னென்ன கேட்குறாங்களோ கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பார்த்தியாடா, நல்லவங்களுக்கு யாரும் வந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியாது. நான் கூட சரி ரைட்டு, எப்படின்னா இன்றைக்கி ஒரு 5,000 செலவு வரும் அப்படின்னு நினச்சேன், என்கிட்ட ஒரு 6,000 இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அதையுமே வந்து அந்த ஹோட்டல் நடத்துகிறவர் வந்து பிறந்தநாளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாரு. இப்படி நல்லவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. முன்ன மாதிரி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறவங்களாம் குறைவாக தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ், இந்த முத்து வந்து நம்மளை எல்லா பக்கமும் அசிங்கம் தான் படுத்திட்டு, நம்ம பேசாமல் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. நேராக மனோஜ் வந்து வீட்டுக்கு போகாமல் ஃபர்னிச்சர் கடைக்கு போயிடுறாரு. அங்கே ஃபர்னிச்சர் கடையில் போய் உட்காந்துருக்காங்க ரோஹிணி.
இந்த சூழ்நிலையில் ரோஹிணிக்கு அவங்க ஓனர் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ரோஹிணி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. மேடம் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை மேடம், ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரொம்பவே நல்லாவே நடிக்க ரோஹிணி அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்து உடனே டிவியில் லைவ்லேயே பார்த்தேன், நீ அந்த போட்டியில் இருந்ததும் பேசுனதும் நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ அந்த பேட்டியை பார்த்தாங்க போலேன்னு சொல்லிட்டு மேடம் அப்படிங்கிறாங்க. மேடம்லாம் சொல்ல வேண்டாம், நீ அந்த பார்லரில் வேலை பார்த்துட்டு என் பார்லர் ஓனர் மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க, இதை சொல்லி நீ வேறு யார்ட்டையும் கடை வாங்குறியா வைக்கிறியா எனக்கு தெரியலை, இல்லை இது சம்மந்தமாக வேறு ஏதாவது மோசடி இருக்கான்னு எனக்கு புரியல, அதனால் நீ வந்து நம்ம பார்லருக்கு வர வேணாம், உன் புருஷனுக்கு தான் தனியாக ஃபர்னிச்சர் கடை இருக்குல்ல அதையே பார்த்துக்கோ, தயவு செய்து நம்ம வந்துடாத, கணக்கு வழக்கு என்ன இருக்கோ அதை வந்து நீ என்கிட்ட கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, என் இமெயிலுக்கு அனுப்பி விட்ரு, பணம் ஏதாவது இந்த பார்லர் சம்மந்தமான பணம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை எனக்கு கூகுள் பேயோ ஃபோன்பேயோ ஏதோ வகையில் எனக்கு ஆன்லைனில் அனுப்பி விட்ரு, சரியா, நான் உன் முகத்தை கூட பார்க்க வரும்ல அப்படிங்கிறாங்க. மேடம் நான் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, நீ இப்படி சொன்ன பிறகு தான் நான் வந்துட்டு கடையை போய் ஆய்வு பண்ணி பார்த்தேன், கேமராவில் பதிவையும் பார்த்தேன், ரொம்ப நாள் பார்க்கல, இந்த ஒரு மாதத்துக்குள்ளே தான் பார்த்தேன், தினம் கிட்டத்தட்ட ஒரு 10 கஸ்டமருக்குள்ள காசை நீ அப்படியே வந்து நீ சுட்டுக்கிட்டே இருந்திருக்க, இப்படியே நீ நிறைய காசு எடுத்திருக்க, அது போக வந்து என் பணமே உங்கள்கிட்ட நிறைய இருக்குது, சரி ரைட்டு என் மேலேயும் தப்பு இருக்குது, நான் உன்னை நம்பி இந்த பார்லரை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக விட்டதும் தப்பு தானே என்ன, அதனால் நான் அதை மன்னிச்சுக்கிறேன், ஆனால் வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்க பணத்தை என் அக்கௌண்ட்டில் அனுப்பி விட்ரு, இனிமேல் உனக்கும் என் பார்லருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ தனியாக பார்லர் வைப்பியா இல்லைன்னா வேறு பார்லருக்கு சேருவியா என்ன செய்வியா அதை செஞ்சுப்போ, சரியா, ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு நான் மாப்பு கொடுத்துட்டே இருந்தேன், சரி ரைட்டு அந்த பொண்ணுக்கு வந்து வேறு தொழில் இல்லை அப்படிங்கும்போது ஏதோ ஒரு வகையில் வருமானம் வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆனால் நீ அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்த மாதிரி தெரில, அதனால் வந்து நான் உன்னை வேலை விட்டு பாட்டுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி முகம் ஒரு மாதிரி இருக்குது. அப்போ மனோஜ் கேட்குறாங்க, என்ன ரோகிணி நீ அந்த போட்டியில் நம்மளுக்கு பரிசு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கியா, விடு பார்த்துக்கலாம், நானும் இது 1 லட்ச ரூபா கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 2 மாதம் அப்பாவுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய 50 1 லட்ச ரூபா ஆயிருமே அப்படின்னு தான் நினச்சேன், மற்றபடி கொலைப்படாத நம்ம பார்த்துக்கலாம், விட்டு கட்டி கொடுத்துடலாம், நீ பேசாமல் பார்லர் போய்ட்டு வா அப்படிங்க போகல அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணிங்க பாரு நம்மளுக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் எனக்கு போகவே பிடிக்கல, எனக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது அப்படி இப்படின்னு சீனை போடுறாங்க. ஏன் ரோஹிணி ஃபோன் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. ஆஹா யார் ஃபோன் பண்ணா என்ன வரும்னு கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. இல்லை ரோஹிணி ஃபோன் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டே அப்படிங்கிறாங்க. இல்லை வித்தியா தான் அவன் அடிச்சா அப்படிங்கிறாங்க. அதானே அவகிட்ட பேசாத வைக்காத, அவகிட்ட செயற்கையை குறைன்னு சொன்னால் நீ கேட்கவே மாட்டேங்க, என்ன தான் சொன்னா அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த போட்டியில் ஜெயிக்கவே முடியல, நீங்கள்லாம் ஏன் போட்டியில் கலந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தான் சொல்லுவாவா, நான்லாம் ஒரு ஆளான்னு கூட ஒன்று சொல்லியிருப்பான், அவகிட்ட பேச்சை குறைச்சாலும் நீ நல்லா இருக்கலாம் ரோஹிணி அப்படிங்கிறாங்க. சரி நான் இன்னும் அவர்கிட்ட பேச்சை குறைச்சிட்றேன் அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படின்ட்டு இருக்கும்போது பின்னாடி பார்க்குறாங்க, வித்தியா வந்து இருக்கிறாங்க. நீ யார்கிட்டடி பேச்சை குறைக்க போகிற அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட தான், உங்கள்கிட்ட பேசுனதுனால தான் அவன் மைண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நீ இப்போ ஃபோன் பண்ணியா, ஃபோன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி ஆகிட்டான், இப்போ நேர்லேயும் தேடி வர, அவள் அவங்கள்ட்ட பேசவே கூடாது, இன்னும் அவன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கா, நீ ஏற்றாப்புல வந்துருக்க அப்படிங்கிறாங்க. ஓ புருஷனும் முன்னாடிக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், என்ன வந்து நீங்கள் பேச மாட்டேங்கன்னு என்கிட்டே அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி கண்ணை காமிக்கிறாங்க. நான் கிளம்புறேன்டி, நீங்கள் 2 பேரும் சேர்றதுக்கு நானும் ஒரு காரணம், மறந்துடாதுங்க அப்படிங்க. நீ என்ன காரணம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணதுக்கு இடைத்தரகராக நான் தான் வந்தேன், அது போக கல்யாணத்துக்கு பொண்ணு தொழிலும் நான் தான், ஏன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கேன், ஆனால் என்னை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது வைக்காது, சரி ரைட்டு, சரி போட்டிக்கு போனீங்களே என்ன 1 லட்ச ரூபா கிடச்சிச்சா அப்படிங்கிறாங்க. இப்போ தான் நான் ஃபோனில் சொன்னேன், மறுபடியும் அவள் கேட்கணுமா அப்படிங்கிறாங்க. ஏன் நேரில் சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஓ வேறு எவ்வளோக்கோ ஃபோன் பண்ணி அவங்களுக்கு சரி என்ன கிடைச்சா கிடைக்கலையா அப்படிங்கிறாங்க. அதான் சொல்கிறேன் நான் கிடைக்கல, நீ இப்படி வந்து கருக்கும் போது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. முதல்ல நீங்கள் வந்து சிறந்த ஜோடியாக இருந்திருக்கணும், அதுபோக உங்கள் 2 பேருக்கும் உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் உங்களை பற்றியான நிகழ்வுகளை மறைக்கிறதுக்கே ஓடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் கிடைக்கிங்க அப்படிங்கிறாங்க. எங்களை பற்றி நிகழ்வுன்னு அவங்க மறைக்கிறோமா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, ஏம்மா நல்லாயிருக்கும் நீ கிளம்புமா தாயி அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க. சரி போகிறேன், மொத்தத்தில் பார்க்கும்போதே தெரியுது போட்டியில் நீங்கள் ஜெயிக்கலை, ரொம்ப காண்டாக இருக்கீங்க, நான் யாரும் பரவ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. உடனே பார்த்தி அவன் ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ நக்கல்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க மனோஜ் வந்து ரோஹிணிகிட்ட. அவள் விளையாட்டு பேசுகிறாங்க, மனோஜ் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவள் விளையாட்டுக்கு ஒரு லெவலுக்கு மேலே பேசுகிறான். நான் வந்து இந்த ஃபர்னிச்சர் கடையோட ஓனர், எனக்கு இத்தனை தொழிலாளர்கள் இருக்காங்க, இந்த தொழிலாளர்கள் நீ ஓனர் முதலாளி அப்படின்னு மதிக்கிற இடத்துல இப்படி காமெடி பண்ணிட்டு போகிறான், அடிக்கடி நம்ம கடைக்கு வந்து வேலையை வச்சுக்கிட்டா கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் நான் சொல்லிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. சொன்னால் சரி தான், ரொம்ப கடுப்பாக இருக்குது அவ்வளோல அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு நீ பார்லர் கிளம்பல அப்படிங்கிறாங்க. மனோஜ் அங்கே போக எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நான் தான் சொல்கிறேனே, நம்ம 2 பேரும் உழைச்ச
உழைச்சா அதை மட்டும்தான் வந்து நம்ம வீட்டில் உள்ள கடனையும் அடைக்க முடியும். அதுபோக வந்து நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியும். உங்கள் அப்பா இப்போ வராரு நாளைக்கு வராருன்னு சொல்லிட்டு கதையாக சொல்லிக்கிட்டு இருக்க, அவர் எப்போ தான் வராரு அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்ன பார்க்க கதை விடுத மாதிரி தெரியுதா அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, 1 மாதம் ஆகுனா 1 மாதமும் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நீ வந்து என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டேங்கி, அதான் நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. நான் வந்து எங்கள் மாமாவுக்கு ஃபோன் அடிக்கிறேன், மாமா ஃபோனே எடுக்க மாட்டுறாங்க. ஒரு வேளை எங்கள் அப்பா வந்து ஜெயிலேருந்து வெளில வந்துட்டாரா என்னமோ, மறுபடியும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சோன்னா பிஸி ஆகிட்டாரா என்னமோ அப்படிங்கிறாங்க. அப்போ வெளியே வந்திருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது மனோஜ் அப்படிங்கிறாங்க. சரி நம்ம எப்படியாவது உங்கள் அப்பாவை பார்க்க முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே மனோஜ், நம்மகிட்ட பணம் இருந்தால் தானே நம்ம மலேசியா போக முடியும். இப்போயுமே பாருங்கள், அப்போ உங்கள் அப்பாவுக்கு பணம் கொடுக்கணும், அதுபோக வந்து கம்பெனிக்கு பணம் கொடுக்கணும் அந்த பொருளெல்லாம் வாங்கினதுக்கு. இதை எப்படி சமாளிக்க போகிறீங்க, வைக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் இப்போ ஒருத்தன் கிரெடிட் கார்டுக்கு வாங்கிக்கோங்க, அதில் நீங்கள் 10 லட்ச ரூபா வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம்ல, அதை வச்சு எதாவது பயன்படுத்திப்போம் அப்படிங்கிறாங்க. மனோஜ், கிரெடிட் கார்டில் நம்ம பணம் எடுத்தோம்னா உடனே அவங்க கட்டலைன்னா கோர்ட்டில் போய் கேஸை போடுவாங்க, அதுக்கு நம்ம அலைஞ்சிட்டு நடக்கணும், ரொம்ப கஷ்டம் மனோஜ் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் ரோகிணி, முதல்ல வந்து எப்படியாவது உங்கள் அப்பாட்ட உள்ள பணத்தையும் சொத்தையும் வாங்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோகிணி நினைக்கிறாங்க, உழைச்சியும் ஒன்றும் செய்ய மாட்டான் போல், உங்கள் அப்பாட்ட வாங்கிட்டு வாங்க விடன்னு சொல்லுவான் போல், அப்பா இருந்தால் தான் வாங்கி கொண்டு கொடுத்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. சரி மனோஜ், நான் பார்லர் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி ரோகிணி, போகலன்னா அப்புறம் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. நீ தான் போயிட்டு வான்னு அடிக்கடி சொல்லும்போது நான் என்ன செய்ய முடியும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா அங்கே ரொம்பவே காண்டில் உட்காந்துட்ருக்காங்க. வித்யா ரூமில் போய் வித்யா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க. என்னெல்லாம் கட்டி பிடிக்காத, எனக்கெல்லாம் பேசாத அப்படிங்கிறாங்க. ஏண்டி ஒன்றை விட்டா எனக்கு யாரடி இருக்கா அப்படிங்கிறாங்க. நான் அப்படி தாண்டி நினச்சி தானடி நீங்கள் பரிசு வாங்கினீங்களா வேகலையா அப்படின்னு சொல்லிட்டு உன் பார்லருக்கு போனேன், நீ அங்கே இல்லைன்னு சொன்னோன்னா அப்போ வந்து அந்த போட்டி தான் நேரத்தோட முடிஞ்சிருன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு நான் உன் ஃபர்னிச்சர் கடைக்கு வந்தேன். உன் புருஷன் ஒரு மாதிரி பேசுகிறார், நீ ஒரு மாதிரி பேசுகிற, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஒன்றும் நினைக்கல, எனக்கு இப்போ வேலையே போயிடுச்சுட்டி அப்படிங்கிறாங்க. என்ன வேலையே போச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் பார்லர் ஓனர் ஃபோன் அடித்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நம்ம பார்லர் பக்கத்தில் வந்துடாத சரியா, அதுபோக எனக்கு தர வேண்டிய பணத்தை நீ வந்து ஆன்லைனில் போட்டுவிட்ரு, அக்கௌண்ட்டில் போட்டுவிட்ரு, அதுபோக என் கணக்கு வழக்கு எல்லாமே நீ வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுன்ட்டாங்க, இல்லை இமெயிலில் அது போட்டு விட்ருங்கிறாங்க. இப்போ நான் அந்த கணக்கு வழக்கு முடிக்கிறதுக்கும் அந்த பணம் என்கிட்ட இல்லை, அதுபோக இப்போ வேலையும் இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரில, தினம் நான் பார்லர் போகிறேன், அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்து கிளம்பி போயிடுவேன். என்ன ஊறி இருந்தாலும் அது நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ நான் எங்கே போகிறது ஏது போகிறேன் ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. பேசாமல் ஏதாவது வழக்கம் போல் ஒரு ப்ராடை போட்டுவோம், புருஷனுடைய ஃபர்னிச்சர் கடை இருக்குல்ல அதை நீ மேனேஜ் பண்ணு அப்படிங்கிறாங்க. பண்ணலாண்டி, ஆனால் மனோஜுக்கு வந்து தெரிஞ்சிருமுலாடி நான் பார்லர் இல்லை வேறு ஆள் பார்லர்னு தெரிஞ்சிருமில்ல அப்படிங்கிறாங்க. இப்போ அதை எப்படி தான் சமாளிக்க போகிற அப்படிங்கிறாங்க. சமாளிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி அடுத்த ப்ராடக்ட் ஒன்று ரெடி பண்ணு அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படிங்கிறாங்க. ஏதாவது ரெடி பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் யோசனை பண்ணுறாங்க. மனோஜுக்கு வேறு 10 லட்ச ரூபா கிரெடிட் கார்டில் கொடுக்குன்னு சொல்கிறாங்களே, அப்போ நம்மளுக்கும் 10 லட்ச ரூபா கிரெடிட் கார்டு கேட்டால் நம்ம அதை வச்சு இன்னொரு பார்லர் ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு நினைக்காங்க. அப்போது நேராக மனோஜுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து அந்த கிரெடிட் கார்டு வந்து கொண்டு வந்துட்டாரா அப்படிங்கிறாங்க. இன்னும் கொண்டு வரல ரோகிணி, 1 வாரம் ஆயிடுச்சுல மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவர் ஃபோன் நம்பர் தந்திருக்காரு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அதே ஃபோன் நம்பர் எனக்கு அனுப்பு, நானும் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க ரோகிணி. இந்த மாதிரி 1 வாரத்தில் கிரெடிட் கார்டு வந்து என் வீட்டுக்காரருக்கு கொடுக்குன்னு சொன்னீங்க, இன்னும் கொடுக்கலையா அப்படிங்கிறாங்க. யாரும்மா அப்படிங்கிறாங்க. விஜயா ஃபர்னிச்சர் வேல்டுன்னு இருக்குல்ல அந்த கடையுடைய ஓனரோட வீட்டம்மா அப்படிங்கிற. அப்படியா அப்படிங்கிறாங்க. அங்கே இன்னும் 2 நாளில் கொண்டு வந்துடும் மேடம் அப்படிங்கிறாங்க. நானும் பார்லர் வச்சுருக்கேன், எனக்கும் கிரெடிட் கார்டு வேணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே மேடம் அந்த பார்லரை பார்த்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் பார்லர் பார்த்தா தான் கொடுப்பீங்களா, எங்களை பார்த்தா தெரியலையா அப்படிங்கிறாங்க. தெரியுது மேடம், அப்போ நீங்கள் பார்லர் படித்தது விஷயமா அந்த சர்டிஃபிகேட் தான் வச்சுருக்கீங்களா அப்படிங்க. அதெல்லாம் இருக்குது மேடம், இருக்குங்க சார் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் அதை கொண்டு வாங்க ஆஃபீஸுக்கு அப்படிங்கிறாங்க. நேராக ஆஃபீஸுக்கு போகிறாங்க, கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே என்ன சார் லோன் ரெடி ஆயிருமா அப்படிங்கிறாங்க. உடனே கிரெடிட் கார்டு உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிடுங்க மேடம், ஆனால் வந்து கிரெடிட் கார்டு தரும்போது நாங்கள் உங்கள் பார்லர் வந்து தருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்க. இல்லை எங்கள் மேனேஜர் வருவார், வந்து பார்த்த உடனே உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துருவாரு அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் நினைக்காங்க, வேலை பார்க்குற பிள்ளைகிட்ட பேசி எப்படியாவது செட் பண்ணி வச்சுருக்கணும் ஓனர் இல்லாத நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார் வாங்க, வரதுக்கு முன்னாடி என்ன தகவல் சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக தகவல் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மனோஜ் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ரோகிணிக்கு. ரோகிணி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. பார்லரில் இருக்கேன் அப்படிங்க. நானும் அங்கே தான் வெளியே நிற்கேன், வெளில வா அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் நான் வந்து பொருட்கள் வாங்க வெளில வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. எந்த தெருவுன்னு சொல்லி நான் வரேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இது ரொம்ப தூரம் அப்படிங்கிறாங்க. நானும் ரொம்ப தூரம்னாலும் பரவாயில்ல நான் வரேன் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் எதுவும் விஷயமா அப்படிங்கிற. ஒரு விஷயம் இருக்குது வா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சந்தோஷ் வீட்டில் ஃபங்க்ஷனா, அதில் சீஃப் கெஸ்ட்டு என்ன தான் கூப்பிட்ருக்காங்க. சீஃப் கெஸ்ட்டு நான் போனால் தான் நல்லாயிருக்கும், நான் ஒரு ஃபர்னிச்சர் கடை ஓனரு,
அப்போது எனக்கு டிஜிட்டல் போர்டெலாம் வச்சுருக்கேண்ணா. அது போக வந்து வான வெடிக்கலாம் எல்லாம் ஜம்முன்னு போடுவோன்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் போயிட்டு வந்தால் பிரியாணி சாப்பாடு அது நல்லாயிருக்கும். ஏன் கிடந்து நம்ம மதியம் சாப்பாட்டுக்கு நம்ம ஏன் கிடந்து வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நம்ம இப்போ தான் ஹோட்டலில் சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அந்த சாப்பாடெலாம் எனக்கு எப்பவுமே இறங்கிருச்சு, வா நம்ம போய்ட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் வரல அப்படிங்கிறாங்க. ஏன் வரல அப்படிங்கிறாங்க. நான் வித்யா வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு. வித்யா வீட்டுக்கு வந்துட்டியா? இப்போ தான் பார்லர் பொருள் வாங்க போயிருக்குன்னு சொன்னேன், இப்போ வித்யா வீட்டில் இருக்குன்னு சொல்கிறேன் அப்படிங்க. ஐயோ உடம்பி தொலைச்சிட்டேன் அப்படின்னு. இல்லை மனோஜ் நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்யா வீட்டுக்கு கார விட்டுருக்காரு. வித்யா வீட்டுக்குள்ளே வராங்க. ரோஹிணி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ரோஹிணி இதுதான் வந்து பார்லருக்கு பொருள் வாங்குறது இடமா அப்படிங்கிறாங்க. மனோஜ் சாரி மனோஜ் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் கடையில் வந்து அவட்ட பேச மாட்டேன் வைக்க மாட்டேன் அவட்ட நான் டச்சே விட்டுருவேன்னே, இப்போ வந்து இங்கே வந்து குழஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை வித்யா என் டியர் ஃப்ரெண்டு, அவளை வந்து திடீர்னு எனக்கு பேச்சே நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னால் எனக்கு மனசே கேட்கல, அதான் பார்லருக்கு இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது ரோஹிணி. இப்படி நம்ம தொழிலை பார்க்காம இந்த வித்யா வீட்டுக்கும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி பெரிய ஆளாயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் இப்போவுமே நீங்கள் பெரிய ஆளாக தானே இருக்கீங்க, வளர்ந்து இருக்கீங்க அப்படிங்கிறாங்க வித்யா. வாயை மூடு வித்யா அப்படிங்கிறாங்க. வாய் மூடி தான் இருக்குது, முதல்ல 2 பேர் வழி இடத்த காலி பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க. வாங்க மனோஜ் போகலாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் அந்த வித்யா கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கேட்கவே மாட்டேன். உன் லெவலுக்கு ஏற்றாப்புல சரி ரோகிணி, இன்னொரு பார்லர் ஓனர்கிட்ட பேசுகிறியா அது சந்தோஷமான விஷயம், இல்லை பெரிய ஆள்கிட்ட யார்ட்டையும் பேசுறியா அது சந்தோஷமான விஷயம். இந்த வித்யாட்ட போய் பேசிகிட்டு இருக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற. இன்னும் பேச மாட்டேன் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இதை நீ பல வாட்டி சொல்லிட்ட ரோகிணி அப்படிங்கிறாங்க. நேராக சந்தோஷ் வீட்டுக்கு போகிறாங்க. சந்தோஷ் வீட்டில் அங்கே பார்க்குறாங்க டிஜிட்டல் போர்டெலாம் வச்சுருக்குறாங்க. உடனே அங்கே போனோன்னா வெடியை போட்டு வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. பிறந்த நாள் கேக்கெலாம் வெட்டுறாங்க வைக்கிறாங்க. அப்போ மனோஜ் வந்து பெருசாக கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மனோஜ் வந்து நம்ம கல்யாண கவரில் வந்து ஒரு 100 ரூபா வச்சு கொடுக்குறாரு. மனோஜ் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. 100 ரூபா வச்சுருக்கேன் ரோஹிணி அப்படிங்கிறாங்க. 100 ரூபா வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு டிஜிட்டல் போர்டே 3000 4000 செலவு பண்ணி வச்சுருக்காங்க, வெடி ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டிருப்பாங்க, நீங்கள் 100 ரூபா வச்சா அப்படி அப்படிங்கிறாங்க. ரோஹிணி ரொம்பலாம் கொடுக்கக்கூடாது, சந்தோஷம் வந்து ஏற்கனவே வந்து அவனுக்கு வட்டி கூட்டி நிறைய பணம் வச்சுருக்கான், அவன் வீட்டம்மா கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கறதுனால அவங்க பணத்தெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜோட கஞ்சத்தனம் தெரிஞ்சு அந்த கவரை உழைச்சி பார்க்காரு. 100 ரூபா இருக்குது. யோ மனோஜே உனக்கு டிஜிட்டல் போர்டு அடிச்சதுக்கு அமௌண்ட் என்ன தெரியுமா, வெடி போட்டதுக்கு அமௌண்ட் என்ன தெரியுமா, வெறும் 1000 ரூபா தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி தான் கையிலேருந்து 5000 ரூபா அப்படி கொடுத்து வச்சுக்கோங்க சந்தோஷ், அவர் வந்து 5000 ரூபாய்க்கு இது பதிலாக 600 ரூபா வச்சிட்டார் அப்படிங்கிறாங்க. மனோஜ் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் படம், அவர் மறந்துடுவார்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி எதுக்கு நீ 5000 ரூபா கொடுத்த அப்படிங்கிறாங்க. மனோஜ் அசிங்கப்படுத்தாதீங்க, இந்த மாதிரி சீப் கஸ்ட்டாக வந்தால் நீங்கள் நல்ல அமௌண்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் வைக்கிறாங்க, ஆனால் நீங்கள் 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி நம்ம 5000 ரூபா இருந்துச்சுன்னா நம்ம ரொட்டேஷன் பண்ணி இன்னும் 45,000 ரெடி பண்ணால் அப்பா கொடுத்துடலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி உங்களை ஒரு இடத்துக்கு சீப் கஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க, எப்படியே கொடுப்பீங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. பிரியாணி பயங்கரமாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு சூப்பராக இருக்கல ரோஹிணி சூப்பராக இருக்கல ரோஹிணி சாப்பிட்டுட்டே இருக்காரு. இப்போ மனோஜ் ரோஹிணி சொல்கிறாங்க, நம்ம கடையில் சாப்பிட்டோம், நீங்கள் மறுபடியும் சாப்பிட்டா எப்படி மனோஜ், கம்மியாக சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி இந்த மாதிரி டேஸ்ட்டான பிரியாணி கிடைக்கும்போது சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க. நல்லா சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டோன்னா தலைவருக்கு தூக்கம் வருது. சந்தோஷங்க பெட்ரூம் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன நண்பா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டோம்னா தூக்கம் வருது அப்படிங்கிறாங்க. சரி நண்பா அந்த ரூமில் இருக்குது அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க, அங்கே போய் தூங்கிடுறாங்க. ரோஹிணி தலைமாட்டிலே உட்காந்து மனோஜ் எந்திங்க மனோஜ் எந்திங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி எனக்கு பிரியாணி சாப்பிட்டோன்னா தூங்கணும், அதான் தூங்க போகிறேன், எனக்கே ஆஃபீஸில் இருக்கும்போது தூக்கமாக இருந்துச்சு, அதனால தான் வந்து இவன் கூப்பிட்டோன்னு இங்கே வந்துட்டேன், இல்லைங்க யார் வர போகிறா, அது பிரியாணின்னு சொன்னோன்னு தான் வந்துட்டேன், நல்லா தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிக்கிட்டே இருக்காங்க. ரோஹிணி எழுப்பிட்டே இருக்காங்க, எந்திக்கவே இல்லை. மணி 6 6:30 ஆகுது. மணி இருட்டிடுது. இருட்டினோன்னா ரோஹிணிக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. சந்தோஷ் கொஞ்சம் தண்ணி தாங்களேன் அப்படிங்கிறாங்க. குடிக்கிறதுக்கு அம்மடா அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுக்குறாங்க. அதில் மனோஜ் முகத்தில் ஊற்றுறாங்க. சரி சூரந்தி மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஏன் ரோஹிணி தண்ணி ஊற்றுனேன் அப்படிங்கிறாங்க. தூக்கத்தில் இருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. மனோஜ் நம்ம எங்கே வந்திருக்கோம் ஏது வந்திருக்குன்னு தெரியுதா, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பிறந்தநாள் பார்ட்டிக்கு வந்திருக்கோம், வந்து முடிச்சு சாப்பிட்டோன்னா பெட்ரூமில் போய் எங்கேன்னு கேட்டு போய் தூங்குறீங்க, என்ன நம்ம வீடா, அது போக வந்து பிஸ்னஸில் ஒரு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா, அங்கே கடை திறந்துருக்கு, அவங்க பாட்டில் இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோஹிணி கடை திறந்துருக்குன்னா நேராகிட்டோம் அப்படிங்கிறாங்க. நேராகிட்டா கடை அடைக்க நேரம் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. சரி சந்தோஷம் நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. கடையில் பயங்கரமாக வேலை பார்க்குறவங்க வந்து சிரித்து பேசிக்கிட்டு வடையும் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னையா செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சார் ஓனர் நீங்கள் எங்கே போனீங்கன்னே தெரில, வாரவங்ககிட்ட எங்களுக்கு ரேட்டு சரியாக சொல்ல தெரியல, அவங்க பூரா போயிட்டுருக்காங்க, அதனால தான் எங்களுக்கு நேரம் போல சார், அதான் வெளியில் சட்னி உடையை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கலாமா வேலை நேரத்தில் அப்படின்ட்டு நேராக பக்கத்தில் போகிறாங்க. சரி எந்த கடையில் வாங்கினீங்க வடை அப்படிங்கிறாங்க. சார் நம்ம கடைக்கு ஏற்றாப்புல வாங்கணும் அப்படிங்கிற. அப்படியா சட்னி தொட்டி சாப்பிட்டு சூப்பராக இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்றீங்களா, சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராரு டேபிளுக்கு. உடனே ரோஹிணி கேட்குறாங்க, மனோஜ் நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா, இப்படியே தான் இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் ரோஹிணி நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க.
ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன், அங்கே நூறுரூவா போய் மொய்ச்சிடுறேன். நான் 5000 கொண்டு கொடுக்கலன்னா இன்னும் அசிங்கப்பட்டிருப்பேன். அது போக சாப்பிட்ட இடத்துலயே அங்கே தூங்குறேன். எந்திரிச்சு வரணும் வைக்கணும்னு நினைப்பே இல்லை. அப்படி நேரம் கழிச்சு எந்திரிச்சு வரேன், இங்கே உன் ஸ்டாஃப் எல்லாமே வடை கடைன்னு வாங்கி சாப்பிட்டு இந்த கடையை வந்து நாஸ்தி கழனி ஆக்கியிருக்காங்க. அதையும் நீ ஒன்றுமே சொல்லாமல் அந்த ஒரு வடையும் சட்னியை தொட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்குது, எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. இப்படின்னா எப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணிங்க பாரு, நீனும் பிஸ்னஸ் பண்ணுற, வைக்க 1.5 வருஷத்துக்கு மேலே நடத்துகிற, என்ன லாபம் வந்திருக்கு? ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. உடனே வந்துடுவான் ரோஹிணி, கொஞ்ச நாள் போக போக தான் வரும், எல்லாமே உடனே வராது அப்படிங்கிறாங்க. இதை மட்டும் வக்கனையாக பேசு, சம்பாதிக்கணும் வைக்கணும்னு நினைக்காத. இப்போ இதே நீ கடையில் நீ இருந்ததுன்னா வியாபாரம் இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. வியாபாரம் ஆயிருக்குன்னா நான் சீஃப் கெஸ்ட் அங்கே போக முடியாதுல்ல, அதை பாரு ஃபோட்டோஸ்லாம் பாரு, இவ்வளோ தெளிவாக வந்துருக்கு பாரு அப்படிங்கிறாங்க. மனோஜ், கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து பொறுப்பு இருக்கணும் மனோஜ் அப்படிங்கிறாங்க. உனக்கு பொறுப்பு இருக்கா ரோஹிணி? எனக்கு மாதம் 50 ரூபா கொடுக்கணும், நீ பார்லர் நடத்திட்டு இருக்க, என்னங்க மனோஜ், நான் 1 லட்ச ரூபா வச்சுக்கோங்க, 2 மாதத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் அப்பா கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறியா? ஒன்றும் கிடையாது. இல்லை அந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வேலையை பார்க்குறியா? இல்லை. அங்கே பாசிட்டிவாக அவங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீ நெகட்டிவாக பதில் சொல்கிற. இப்படி சொன்னால் நம்மளுக்கு எப்படி பரிசு கிடைக்குன்னு சொல்லு. இந்த முத்து மீன் அவங்க அசால்ட்டாக அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம பாரு ரொம்ப அசிங்கப்படுதோம். இப்போ வீட்டில் பயங்கரமாக தோரணையாக தரைச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே அண்ணாமலை ரொம்ப லேட்டாக வராங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, மாமா நானும் என் வீட்டுக்காரரும் ஜெயிச்சிட்டோம் மாமா அப்படிங்கிறாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. வீட்டில் விஜயா இல்லையா அப்படிங்கிறாங்க. அத்தை வந்து நடன கிளாஸ் போயிருப்பாங்க போல், வீட்டில் யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா, இதை வந்து முத்து என்கிட்ட சொல்லலையே அப்படிங்கிறாங்க. இல்லை நேரில் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஒரு ஆஃபர் வந்துச்சு தான் போயிட்டாங்க அப்படிங்கிற. அப்படியா அப்படிங்கிறாங்க. உடனே 1 லட்ச ரூபா பரிசு வாங்கிட்டீங்களாம்மா? 1 லட்ச ரூபா பரிசு வாங்கிட்டோமாம்மா, அந்த விருது வாங்கிட்டோம் அப்படிங்கிற. அந்த விருதை காமிக்கிறாங்க. அவனை பின்னாடியே முத்து வந்துடுறப்பா அப்படிங்கிறாங்க. ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதுனடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நீங்கள் யூனியன் ஆஃபீஸில் மீட்டிங்னு சொன்னீங்க, அங்கே ஃபோன் அட்டன் பண்ண முடியாதுன்னு வேறு சொன்னீங்க தானப்பா போனீங்க, அதனால தான் நான் ஒன்றும் சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. சரி ஜெயிச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல, நம்ம வீட்டில் 3 ஜோடி போய் நீங்களாக ஜெயிச்சிட்டிங்களே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, எங்களுக்கு எப்படி கேள்விக்கு பதில் சொல்லணுன்னே தெரியல, ஆனால் அவங்க வந்து யதார்த்தமாக கேட்டாங்க. மீனா ஒரு பதில் சொன்னாங்க. அந்த பதிலை பார்த்துட்டு எல்லாருமே அசந்து போயிட்டாங்க. எல்லாருமே கைத்தட்டி பாராட்ட பார்க்கணும். முதல்ல நான் டிரைவரு, மீனா பூக்காரின்னு சொல்லையில் யாருமே கைத்தட்டலை. இப்படி ஒரு சாதாரண நிலையில் வந்துட்டு இங்கே ஓவராக சீன் போடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் ஜெயித்த உடனே எல்லோரும் கைத்தட்டினதாக இருக்கட்டும், எங்களை பாராட்டினதாக இருக்கட்டும், ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுக்கு போக டிவி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து பேட்டி எடுத்தாங்கப்பா, டிவிலலாம் லைவில் வந்துச்சுப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியே நான் அப்பா பார்க்கல அப்படிங்கிறாங்க. இப்போ வச்சு பார்த்தா கூட செய்தியில் வந்தாலும் வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை வைக்கிறாங்க. செய்தியில் வருது. இதை பார்த்தோன்னே அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம், கண்ணீர் அப்படி விடுதாரு. இந்த சூழ்நிலையில் விஜயா வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. எதுக்கு எழுதிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இது ஆனந்த கண்ணீட்டி, அந்த டிவியை பாரு அப்படிங்கிறாங்க. டிவியை பார்க்குறாங்க. டிவியை பார்க்கும்போது மீனாவுக்கும் முத்துக்கும் விருது கொடுக்குறதும், அவங்கள எல்லாத்தையும் பாராட்டுறதும் வைக்கிறதும் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னா விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. இந்த டிவிக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் இந்த கமிட்டிக்கும் அறிவே இல்லையா? இவங்களுக்கு போய் பரிசு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன் இவங்க சிறந்த தம்பதி இல்லையா அப்படிங்கிறாங்க. இவங்க சண்டை ஒன்றா இருந்ததை விட சண்டை போட்டது தான் அதிகம், இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வேளை புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டால் பரிசு கொடுப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. அப்போ விஜயா, நீனும் நானும் கலந்துருந்தா நம்மளுக்கு தான் தந்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்க. அப்புறம் நீ என்ன பேசிகிட்டு இருக்க? சிறந்த தம்பதின்னு சொல்லி பல கட்ட போட்டியில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிச்சிங்க வந்திருக்காங்க, 1 லட்ச ரூபா பரிசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறேன், எப்பா அம்மா வந்து நல்ல மாதிரி சொன்னால் தான் நாங்கள் வருத்தப்படணும், அம்மா இந்த மாதிரி நெகட்டிவாக தான் சொல்லுவாங்கன்னு எங்களுக்கு முதல்லே தெரியும். ஏன்னா இந்த பணத்தையும் இந்த விருதையும் வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறாங்க. விஜய் அங்கே வா அப்படிங்கிறாங்க. நான் வரல அப்படிங்கிறாங்க. அந்த நெல் அப்படிங்கிறாங்க. அதனால் முத்து மீனா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த பணத்தையும் கொடுத்து வாங்குறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணியும் மனோஜ் வந்துடுறாங்க. இந்த பணமும் இந்த விருதும் எங்களுக்கு வர வேண்டியது ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. நீனே மிஸ் ஆக வேண்டிய ஆள் தான் அப்படிங்கிறாரு முத்து உனக்கு ஒன்றுமே தெரியாது. மீனா ஒரு அசந்த மாதிரி ஒரு பதிலை சொன்னோன்னா உனக்கு கிடச்சிச்சு, இல்லைன்னா உனக்கு எப்படி தந்துருப்பாங்க சொல்லு. அதுபோக உனக்கு ஆறுதல் பரிசு மாதிரி தான். பூ கட்டுறவங்க டிரைவர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்தா அந்த கமிட்டிக்கு நல்ல பேர் வரணும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து இங்கே சிறந்த தம்பதின்னு கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அவனை ரவியும் சுருதியும் வந்துடுறாங்க. இப்படி எப்படி மனோஜ் வந்து சீப்பாக உன்னால் பேச முடியுது? எவ்வளோ கொஸ்டின் கேட்டாங்க, எவ்வளோத்துக்குள்ளே பதில் அளித்தாங்க, இவங்க என்னெல்லாம் போட்டி நடந்துச்சு, அதில் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு தாங்க வாங்கியிருக்காங்க. அதுபோக சிறந்த தம்பதின்னு சொல்லி இந்த வீட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த ஊருக்கும் தெரியும். ஆனால் அந்த கமிட்டியும் உலகத்துக்கே தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் முத்தையும் அண்ணியும் வந்து இது இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வெற்றியெல்லாம் ரொம்ப தெளிவான வெற்றி. அது நடத்துனது எங்கள் கம்பெனிலாம் குறை சொல்லாத அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் கம்பெனிலேருந்து ஏதோ செட் பண்ணி தானடா நீ முத்துக்கு பரிசு கிடைக்க மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அட லூசு போயில, அப்படி கிடைக்கிற மாதிரி தான் நானே என் போட்டியில் கலந்துக்கிட்டேன், நானாக தான் எனக்கு பரிசு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருப்பேன். முத்து அண்ணியும் வந்து கரெக்டாக பதில் சொன்னாங்க. அவங்களுக்கு சிறந்த தம்பதின்னு சொல்லி
அவங்க கமிட்டி நம்பிச்சு அதில் பரிசை கொடுத்துருக்காங்க, வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்பாட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. டேய் ரவி விடுறா, உண்மை உழைப்பு என்னென்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு எப்படி திருடுறது, எப்படி யாரை ஏமாத்துறது, இதெல்லாம் சொல்லி ரொம்ப தெளிவாக பண்ணுவான் அப்படிங்கிறாங்க. டேய் நான் ஏன்டா திருடணும், நானே ஒரு பிஸ்னஸ் மேன்டா அப்படிங்கிறான். அவன் பெரிய பிஸ்னஸ் மேனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வாங்க ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போகிறாங்க. அங்கே போனோன்னே ரோஹினி சொல்கிறாங்க, தேவையில்லாமல் நீங்கள் ஏன் முத்துட்ட வாயை கொடுக்குறீங்க, அவன் ஜெயிச்சிருக்கான், அப்படி தான் பேசுவான், ஏற்கனவே அடிப்பிடி பேசுவான், இப்போ அவங்க 1,00,000 ரூபா ஜெயிச்சிருக்காங்க, விருது வாங்கியிருக்காங்க, நீங்கள் ஏதாவது தேவையில்லாமல் பேசி உங்களை வந்து அசிங்கம் தான் படுத்துன்னு நினைப்பாங்க, அதனால் சத்தனாமல் இருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹினி ரொம்ப கடுப்பாக இருக்குல்ல, நம்மளால் வாங்க முடியல, அவன் வாங்கிட்டான்ல அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க, நம்ம லவ் மேரேஜ் பண்ண மாதிரி பண்ணோம். ஆனால் நீங்கள் என்னத்தை புரிஞ்சு வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். நான் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் ஒரு பதில் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நான் ஒரு பதில் சொல்கிறேன், அவங்க நம்மளோட புரிஞ்சு தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹினி, பார்க்கும்போது முத்து மீனாவை தான் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நம்ம அந்தளவுக்கு சண்டை போட்டதில்லை, ஆனால் அவங்களுக்கு இந்த பரிசு கொடுத்தாங்களேன்னு தான் கேந்தியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க, என்ன பண்ணிட்டு போகிறாங்க, அந்த 1,00,000 தவிர அவங்க பெரிய அமௌண்ட்டு பார்த்துட முடியுமா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணும்போது தான் மனசுக்கு ஒரு யோசனை வருது. இந்த பணத்தை உண்டியலில் தானே போடணும்னு சொன்னாங்க, இப்போ அப்பா கையில் இருக்குது, எப்போ உண்டியல் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. சரி ரைட்டப்பா ஹாலில் போய் உட்காந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் போய் உட்காந்து பேப்பர் பார்க்காரு. உடனே மீனாட்ட முத்து சொல்கிறாரு, மீனா பணம் பத்திரம் நான் கை கால் கழிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே கை கால் கழிட்டு வராங்க. வந்தோடனே அம்மா இதை உண்டியலில் போடணும் அப்படிங்கிறாங்க மீனா. சரிம்மா போய் போடுமா அப்படிங்கிறாங்க. உங்கள் ரூமில் தான் நம்ம அம்மா உண்டியல் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அங்கே போய் உண்டியலில் போடுறாங்க. உண்டியல் போடணுன்னா நைஸாக மனோஜ் பார்த்துக்கிறாரு. ஓ இந்த சைஸ் உண்டியல் தானா, இதுக்கு பூட்டு எப்படி சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. உடனே அம்மா ரூமில் பார்க்க போகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் எல்லோரும் சாப்பிட்டு அவங்க ரூமுக்கு தூங்க போகிறாங்க. அண்ணாமலை மாடியில் போய் வாக்கிங் போயிட்டு வரும்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ மனோஜ் நேராக விஜயா ரூம் போகிறாங்க. விஜயா கேட்குறாங்க, டேய் நீனும் உன் பொண்டாட்டியும் இந்த பரிசு வாங்க முடியாடா, பாருங்க முத்து மீனாவெல்லாம் அந்த வீட்டில் ஜெயிக்கிறாங்க, இவ்வளோ எனக்கு தாண்டா அசிங்கமாக இருக்குது, நீங்களோ சுருதி ஃபேமிலியோ ஜெயிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும், அந்த முத்து மீனா ஜெயிச்சு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது, அது மனசு ஏகாந்தமாக உங்களதை பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக செல்ஃபோனில் அந்த உண்டியில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ரைட்டு பூட்டு இந்த சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவனுக்கு மட்டும் எப்படி தான் தூக்கம் வருதோ, இந்த முத்து மீனாவும் ஜெயிச்சிட்ருக்காங்க, நியாயப்படி இவனுக்கு தான் வந்து தூக்கம் வராமல் மன நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கணும், ஆனால் இவனுக்கு நல்லா தான் தூங்குறான், நமக்கு தான் மன நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலை காலையில் விடியுது. விடிஞ்சோன்னா அவர் கடைக்கு போகாமல் நேராக பூட்டு கடைக்கு போகிறாரு. இதே மாதிரி பூட்டுக்கு சாவி வேணும் அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. இல்லை என் வீட்டில் ஒரு உண்டியல் வாங்கினேன், அதுக்கு சின்னதாக பூட்டு போட்டேன், அதில் நிறைய பணம் சேர்த்து வச்சுருக்கேன், ஆனால் வந்துட்டு அது சாவியை நான் தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இது எத்தனை நம்பர் பூட்டு பாருங்கள் சார் அப்படிங்கிறாங்க. அதை அப்படி விரித்து பார்க்குறாரு. அந்த பூட்டு வந்து நம்பர் தெரிஞ்சிருது. அதில் 16ன்னு போட்டிருக்கு. 16னா இந்த சாவி சேரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இதை எடுத்து சார் ரைட்டு இன்றைக்கி வந்து எப்படியாவது எடுத்துட வேண்டியதான், எப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு. இந்த சூழ்நிலையில் விஜயாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மா வீட்டில் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறாங்க. டேய் நான் கோயிலுக்கு போயிட்டேன், மீனா முத்துலாம் வந்து பூ வியாபாரத்துக்கு போயிட்டாங்க, அவன் பொண்டாட்டியும் போயிட்டா, சுருதியும் போயிட்டா, யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியாம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்குடா எல்லாம் கேட்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா மதியம் கொஞ்சம் வேலை கொஞ்சம் அசதியாக இருக்கும், கொஞ்சம் மதியம் ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. வீட்டு சாவி எப்போவும் இருக்கிற இடத்துல தான்டா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் எடுத்துக்க ரெஸ்ட் எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. நேராக மனோஜ் வீட்டுக்குள்ளே வராரு. வந்துட்டு அந்த பூட்டை அந்த சாவி போட்டு திறந்தோன்னே எப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1,00,000 ரூபா பணத்தை எடுத்துருவோம், எப்படி இந்த உண்டியல் உடைக்கும் போது ரொம்ப நாள் ஆகும், பணம் வந்து இன்னும் இவ்வளோ தான் சேர்ந்துருக்கான்னு சொல்லி அவங்க எப்படியா இது பண்ணிப்பாங்க, மாடியில் வீடு கட்டினா எத்தனை லட்ச ரூபா தேவைப்படும், அந்த எத்தனை லட்ச ரூபாய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க சேர்த்தாகணும், அதனால் வந்து இந்த உண்டியல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு உண்டியல் உள்ள பணத்தை எடுத்து பாக்கெட்டில் வைக்கிறாரு. இந்த சூழ்நிலை மீனா பூவாரம் முடிஞ்சு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஆகா மீனாலாம் வரா அப்படின்னு சொல்லிட்டு டப்பார்னு கதவை அடைக்கிறாங்க. கதவை அடைக்கும்போது மாமா ரூமில் கதவு ரொம்ப டம்முன்னு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மாமா கதவு உள்ளே பூட்டி இருக்குது. வெளியே வந்து பார்க்குறாங்க, மாமா செருப்பும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அத்தையும் செருப்பையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. அப்போ ஒரு வேளை திருடன் உள்ளே பூந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ திருடன் தான் பூந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வாரியில் எடுக்கிறாங்க. வாரியில் அடித்தா நம்ம எதுவும் வாரியில் வச்சு இது பண்ணால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. அடுப்பங்கரைக்கு பூரி கட்டி எடுக்காங்க. பூரி கட்டி எடுத்துக்கிட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏறா வெளியே வாடா அப்படிங்கிறாங்க. ஆகா மீனா நம்ம உள்ளே இருக்கிறது பார்த்தா போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டிகளோடு போய்
அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி மறைகிறாங்க. மறைஞ்ச உடனே கதவை ஓங்கி மிதிக்கிறாங்க. கதவு திறக்குது. திறந்தோன்னே பூரிக்கட்டையை வச்சு வெளுன்னு வெளுக்காங்க. மண்டையிலேயே ஒரு போடு போடுவாங்க. இங்கே தக்காளி சட்னி பீச்சிக்கிட்டு அடித்த உடனே எம்மாங்கிறாங்க. வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அது மனோஜ். நீங்களா அப்படிங்கிறாங்க. கையில் உண்டியல் இருக்குது. சட்டை பாக்கெட்டில் அந்த 1,00,000 ரூபா பணம் இருக்குது. இதை பார்த்தோன்னே மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? நாங்கள் சிறுக சேர்த்துட்ருக்கோம் மாடியில் ரூம் கட்டணும்னு சொல்லிட்டு, இதையுமே நீங்கள் விட்டு வைக்கணும்னு என்ன இல்லையா அப்படி அப்படிங்கும்போது முத்துக்கு ஃபோன் அடிச்சிடுறாங்க. உடனே முத்துக்கு அடிக்காத அப்படிங்க முத்துக்கு அடிச்சிடுறாங்க. மீனா அடித்தோடனே முத்து வந்துடுறாரு. இங்கே விஜயம் வந்துடுறாங்க. டேய் என்னடா நடக்குது அப்படிங்கிறாங்க. என்ன நடக்கா? மகன் வந்து நாங்கள் போட்டியில் ஜெயிச்ச பணத்தை திருடியிருக்கான். அதை மீனை கரெக்டாக பார்த்து தான் பொறிக்கட்டை வச்சு 4 பூசை கொடுத்துருக்கா அப்படிங்கிறாங்க. டேய் அவனுக்கு என்னென்ன வருது பாடுற தலையிலேருந்து இதாக வருதுடா அப்படி இப்படிங்கிறாங்க. தக்காளி சட்னி தானே வருது வச்சுக்க நைட்டுக்கு இட்லி தொட்டுக்கோங்க. இவனுக்கெல்லாம் தேவையில்லாத வேலை என்னெல்லாம் பார்த்துட்ருக்கேன். மீனா நம்ம பேசாமல் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே அனுப்புவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை வந்துடுறாங்க. என்னடா அங்கே நடக்குது அப்படிங்கிறாங்க. அப்பா உங்கள் ரூமில் இருந்தால் தான் சேஃப்டின்னு சொல்லிட்டு உண்டியில் கொண்டு வச்சோம்ப்பா. ஆள் இல்லாத நேரத்தில் அதான் வந்து இவன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கான். கரெக்டாக அதை எடுத்துகிட்டு இருக்கும்போது மீனா கரெக்டாக வீட்டுக்குள்ள வந்துருக்கா பார்த்துருக்கா. வந்தோடனே யார் திருடனாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவள் பூரிக்கட்டையை வச்சு ஒரு போட்டிருக்காப்பா அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் ரோகிணி வந்துடுறாங்க. எல்லாமே தெரிஞ்சு தான் மீனா நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் புருஷன் தெரிஞ்சு தான் வந்து இதை திருடும் போது நான் தெரிஞ்சு பண்ணியிருந்தாலும் தப்பு கிடையாது ரோகிணி. இப்போ என் வீட்டுக்காரர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுங்காரு. இப்போ நான் அந்த வீட்டு மானத்துக்காக தான் போகண்டான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் இப்படி திருடிக்கிட்டு அசிங்கப்படுத்திகிட்டே கிடக்காரு. என் நகையை திருடிட்டு அதில் இன்னும் 2 லட்சம் தரணும் தரலை. இப்படி இருக்கும்போது நாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தையும் போட்டியில் ஜெயிச்சு சேர்த்து வச்ச பணத்தையும் இப்படி திருடுறாரு. இப்படி திருடி உங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறாங்க. டேய் நீலாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க மனோஜை பார்த்து. இப்போ எனக்கு முதல்ல தக்காளி சட்னி நிறைய வெளியே போகுதுப்பா எனக்கு கிறக்கமாக வருது அப்படிங்கிறாங்க. என்ன வேணாலும் ஆகட்டும் அப்படிங்கிறாங்க. அங்கிள் நான் முதல்ல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாங்க. அங்கே கேட்டு போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. டேய் நீ திருந்த நினைக்கிற என்ன நினைக்கிறடா உன்னை வீட்டுக்குள்ளே விட்டதுக்கு இதாண்டா பாடு நீ வெள்ளைப்பட விட்டு அப்படிங்கிறாரு அண்ணாமலை. இல்லைப்பா அவன் வெளில போகும்போது எல்லாத்தையும் தந்துட்டு வெளில போட்டுவோம். இல்லைனா அப்போ இன்றைக்கே போகிறான் அப்படின்னு சொன்னால் அவன் கடையை எழுதி வச்சுட்டு போட்டுப்பா நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறாங்க. நான் எங்கடா கடை எழுதி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. டேய் முட்டாள் என் வீட்டுக்காரிக்கு 2 லட்சம் கொடுக்கணும் அப்பாவுக்கு 27 லட்சம் கொடுக்கணும் கொடுக்க வழி கிடையாது. ஆனால் வந்து வீட்டில் சேர்த்து வைக்க பணத்தை போகிறான் நீ வந்து ஷார்ட்டே போட நினைப்பேனே நீலாம் அப்படின்ட்டு கைவங்க போகிறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க ஏங்க இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்திருக்கேன் என்ன பண்ணுறான் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அவனெல்லாம் எனக்கு இருக்க கோபத்துக்கு நான் என்னன்னாலும் பண்ணிடுவேன். முத்து வந்து இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கான்னு நினச்சிக்கோ. ஏன்னா மீனா வந்து திருடன் தான் வந்துட்டான்னு சொல்லி பூரிக்கட்டையை மண்டையில் போட்டிருக்கான். இதே இது நான் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் தான் போட்டிருப்பாவா அவளை கடுப்பில் இருக்காவா. எனக்கு அதுக்கு மேலே கடுப்பில் இருக்குது. டேய் நீலாம் ஏன்டா இந்த லட்சணத்தில் இருக்க. 2வது எனக்கு தான் நீ பிறந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. மனசோடிக்கு வந்துட்டு இருக்காங்க. என்ன அங்கிள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் பேசுகிறேன். எனக்கு 3 பசங்கன்னா 2 பசங்களும் கரெக்டாக இருக்கும்போது இவன் அப்படி இருக்கான் அப்படிங்கிறாங்க. அங்கிள் 2 பேரும் எங்கே கரெக்டாக இருக்காங்க. முத்து ஜெயிலுக்கு போய்ட்டு தானே வந்தாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு பொறுமை தாங்களே. ஏம்மா ஜெயிலுக்கு போனது உன் புருஷனால தான் முத்து ஜெயிலுக்கு போனான். பண்ண தப்பு எல்லாம் உன் புருஷனும் அத்தையும் தான். என் முத்து எந்த தப்பும் செய்யலை அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க ஏங்க சும்மா இருங்க அவர் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காரு விடுமா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி ஏதோ சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க அங்கிள். இங்கே பாரு இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆகா இந்த லட்சணம் தெரிஞ்சால் மனோஜையும் என்னையும் மதிக்க மாட்டார் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸ்ருதி கேட்குறாங்க என்னது அங்கிள் சொல்லுங்கள் அங்கிள் அப்படிங்கிறாங்க. அதாவதுமா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி விடுமா வீட்டில் 1000 வேலை இருக்குது. இப்போ என்ன இந்த 1,00,000 ரூபா பணத்துக்கு இப்போ என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. 1,00,000 ரூபா பணம் வந்துட்டு இப்போ மீனாட்ட வேணும் பணத்துக்கு இப்போ என்ன சொல்ல போகிறான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இருறா இப்போ என்கிட்ட 1,00,000 ரூபா இருக்குது இப்போ என் மனோஜ் உனக்கு தருவோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க பணத்தை வேணும் எப்படி தருவோம் அப்படிங்கிறாங்க. டேய் என் நடன பள்ளியில் 1,00,000 ரூபா ஃபீஸ் வந்துருக்கு. அந்த 1,00,000 ரூபா ஃபீஸை வந்து மனோஜ் தர 2,00,000 ரூபாய்க்கு இப்போ 1,00,000 ரூபா தரேன் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. நேராக அந்த 1,00,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு மனோஜ் கொடுறா அப்படிங்கிறாங்க. நீங்களே கொடுத்துருங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்ன கொடுறா உங்களுக்கு இப்போ தேவை பணம் தானே இப்படி அப்படிங்கிறாங்க. எனக்கு தேவை பணம் இல்லைம்மா உறவுகள் தான். ஆனால் பணம் தேவைன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு தான் அதுவும் உங்கள் பையன் மனோஜுக்கு தான். ஏன்னா இந்த பணம் உங்கள்கிட்ட இருக்குது தெரிஞ்சிருந்தால் அவங்ககிட்ட கேட்டிருக்க மாட்டான் திருடி இருப்பான். இந்த பணத்தை நீங்கள் அவன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜை பார்க்குறாங்க. உன்னால் எனக்கு ஒவ்வொரு நாளும் அசிங்கமாக தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிட்டு சொல்கிறாங்க. ரோகிணி நான் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவனை கெடுத்துட்டேன்னா எனக்கு தெரியல. அவனை ஒழுங்கு மரியாதை சேர்த்துமா இல்லைனா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போகிறாங்க. இவனெல்லாம் திருத்தன்னா வேறு வழி இருக்குது. கரெக்டாக பட்டையில் விட்டு அடித்து நிமித்தம்னா சரி வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்மளுக்கு வர வேண்டியது வந்துச்சுல விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா இப்போ உண்டியில் இப்போ அப்பா ரூமில் இப்போ மறுபடியும் ஏதாவது வேலை தானே பார்ப்பான் அப்படிங்கிறாங்க. இன்னும் முத்துக்கிட்ட வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க இங்கே பாரு முத்து இவன் நடைமுறை சரியில்லை அதனால் நான் ஒன்று சொல்லுதுன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. நீங்கள் பேசாமல் இந்த உண்டியில் போடுறது நிப்பாட்டிட்டு
வாரம் என்ன சேருதோ அந்த பணத்தை பேங்க்கில் போட்டு வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கோங்க கட்டும்போது. அதான் உங்களுக்கு சரியாக வரும். இந்த உண்டியல் சேர்த்து வைக்கிங்க அப்படின்னா இவன் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி வேலையை பார்ப்பான். கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான். இந்த மாதிரி ஃபர்னிச்சர் கடையில் சம்பளம் போட துட்டு இல்லை, அதனால் எடுத்தோம்மா. இல்லையா, என் காருக்கு பெட்ரோல் போடையோ டீசல் போடையோ துட்டு இல்லைம்மா. இப்படி என்னத்தையாவது ஒரு காரணம் வச்சுருப்பான். ஒவ்வொரு வாட்டியும் விஜயா வந்து அவனை காப்பாற்றிட்டு இருப்பான். எனக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. அதனால் வந்து எனக்கு எதுவும் ஆயிருமோன்னு இதாக இருக்குது இந்த மனோஜால். அதனால் நீங்கள் பேசாமல் பேங்க்லேயே போட்டு வைங்க அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. வாங்க பேங்க்கு போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பேங்க்கு போகிறாங்க. அங்கே பேங்க்கில் போய் இந்த 2 லட்சமும் ஏற்கனவே உண்டியலில் கிடந்த பணத்தையும் சேர்த்து பேங்க்கில் போடுறாங்க. பின்ன நம்ம பாதி ரூம் கட்டுறதுக்கு பணம் சேர்த்துட்டோம்ல, நம்ம வேலையை ஆரம்பிச்சிருமா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, ஃபுல்லாக இது பண்ணிடுவோம். அத்தை சொல்கிற மாதிரி வந்து உண்டியல் வச்சு தெருவா பிச்சை எடுக்க போகிறீங்களா நம்மளை ஒரு வாட்டி கேட்டாங்க. அந்த மாதிரி வந்துடக்கூடாது. ஃபுல்லாக பணம் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நம்ம கான்ட்ராக்டுக்கார்ட்ட கொடுத்துட்டு அப்படி நம்ம கட்ட ஆரம்பிச்சிருவோம் வீட்டை. அதுபோக வந்து நம்ம வந்து அரை குறையா விட்டோம்னு இருக்கக்கூடாதுங்க. நம்ம கட்டில் வாங்கியிருக்கோம். இந்த கட்டில் வந்து 2 தலைமுறையாக வீட்டில் இருந்திருக்கு. இது இருந்தால் சீரும் சிறப்புமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே சீரும் சிறப்போடு நம்ம மேலே தூக்கி போட்டு நம்ம தூங்க ஆரம்பிச்சிடும். இந்த கட்டில் வந்து ராசி தாங்க. நம்மலாம் இந்த போட்டியில் ஜெயிப்போம்னு நினச்சி பார்க்கல, இந்த விருது கிடைக்கும்னு நினச்சும் பார்க்கல. அதுபோக நம்மளுக்கு வர வேண்டிய பணமும் 1 லட்ச ரூபா வந்திருக்கு. இன்னும் 1 லட்ச ரூபா வரணும் அப்படிங்கிறாங்க. இந்த பணம் அவன் எங்கே தந்தான்? அம்மா தானே வாங்கி கொடுத்தாங்க. சரி மீனா, அந்த 50,000 தந்துடுவானா எப்படி அப்படிங்கிறாங்க. தரலைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கொஸ்டின் கேளுங்க. அத்தை தானே வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அம்மா தான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. தராட்டா அம்மா தர போகிறாங்க. அவங்க தான் பெரிய நடன பள்ளி வச்சுருக்காங்களே அப்படிங்கிறாங்க. சரிங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னா நம்மள்கிட்ட எப்போ சாப்பிடுதில்லப்பா அப்படிங்கலப்பா அப்படிங்கும்போது, இல்லைப்பா எனக்கு மனசு சரியில்லை அப்படிங்க. அப்போ அதெல்லாம் விடுங்க, இவன் ஒரு காமெடி பீஸு, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கொடுக்குறாங்க. சாப்பிட்டோன்னா சரிப்பா எல்லோரும் அவரே வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த தான் போகிறாங்க. நல்லா அன்றைக்கி பொழுது முடியுது. மறுநாள் காலையிலே விடியுது. விடிஞ்சோன்னா மனோஜ் ரொம்பவே கடுப்பில் உட்காந்துருக்காரு. ரோஹிணி கேட்குறாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா மனோஜ் அப்படிங்க. சொல்லு ரோஹிணி அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் ஒவ்வொரு வாட்டியும் முத்துக்கிட்ட வாண்டடா போய் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்க? உனக்கு ஒரு இடமே இல்லையா? இந்த மீனா காசை எடுக்கிறது இல்லைன்னா இது மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பியா? அவங்க அம்மா வந்து பணம் கொடுத்து நேற்று இது பண்ணலன்னா நேற்று ஒரு நிலைமை என்ன ஆகிருக்கும்? வீட்டை விட்டு ஒன்று அனுப்பி விட்ருப்பான், அதான் நடந்திருக்கும். இல்லைன்னா உன் கடையை எழுதி வாங்கியிருப்பான். மொத்தத்தில் ஒன்றுமே இல்லாமல் தெருவில் இருந்திருப்பேன். இதான் நடந்திருக்கும் மனோஜ். ஏன் மனோஜ் இப்படி பண்ணிகிட்ருக்க? அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறது ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்ப, நீனே இப்படி பண்ணுறிய அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், இன்னும் நீ கடன் நடத்தா சரி வராது. நம்ம கடை நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்லரு அப்படிங்கிறாங்க. பார்லர் என்னன்னாலும் சரி தான், நான் வந்து இப்போ கடையை தான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி மனசுக்கு நினச்சிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பார்லரில் எனக்கு வேலையும் இல்லை, பார்லரு எனக்கும் இல்லை, நான் எப்படி பார்லருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் வித்யா வீட்டில் போய் இருக்க முடியுமா? சரி வராது. நான் பேசாமல் மனோஜனுடைய ஃபர்னிச்சர் கடையிலே இருந்துடலாம். அப்படி இருந்தால் தான் மனோஜையும் திருத்தி நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்காங்க. சரி மனோஜ், வாங்க நம்ம ஃபர்னிச்சர் கடைக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரோஹிணி போவோம், அதுக்குள்ளே சாப்பிட்டு போவோமா அப்படிங்கிறாங்க. ஏங்க சாப்பாடு இப்போ சாப்பிட்டோம்னா முத்து மீனா எதுவும் சொல்ல தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க இன்றைக்கி நேற்று சொல்கிறாங்க, வா சாப்பிட்லாம், கடையில் போய் சாப்பிட்டா செலவாகும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அன்றைக்கி சமைக்கலை. மீனாவுக்கு வந்து உடலுக்கு முடியலை. அப்போ வந்து ஏம்மா சமையல் இது இல்லை அப்படிங்கிறாங்க. அவன் இன்றைக்கி சமைக்கல என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் உன் முன்னாடி சமைக்கலாம் மாட்டாளா? ஏன் பரிசு 1 லட்ச ரூபா பரிசு எடுத்து சமைக்க மாட்டாளோ அப்படிங்கிறாங்க. அவள் சமைக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி முடிக்கிறாங்க. ஏன் அவங்க தானே சமைச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க சமைச்சா அவங்களே தான் சமைக்கணுமா? ஏன் பார்லர் நீங்கள் சமைக்க வேண்டியதானே? அவளுக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. எத்தனை வாட்டியா உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படிங்கிறாங்க. வாங்க பாருங்கள், 3 மாதத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, இப்போ வந்திருக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் 4 வாட்டி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க. உங்கள் பார்லர் அம்மா வந்து 5 வாட்டி சொல்லிடுச்சு. மனசு உடம்புனா உடம்பு சரியில்லாமல் வர்றதெல்லாம் இயல்பு தான், அதனால் அவள் சமைக்க முடியாது. அப்படி எதுவும் சமைக்கணுன்னா நீங்கள் சமைங்க, எனக்கு தெரிஞ்ச சமையல் தான் சமைக்கணும், உப்புமா போடுதுன்னா வேணா எல்லோரும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் சமைச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா எழுந்திரிச்சி வராங்க. மீனா கட்டில் போட்டு தூங்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க ஹாலில் வந்து இப்படி தூங்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படிங்க வந்து எல்லோரும் வேலைக்கு போவாங்க வைப்பாங்க, அவங்களுக்கு எப்படி புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்மளை சொல்கிறாங்க, அவங்களுக்குன்னு ரூம் இல்லை, ஹாலில் தான் ஓரமாக கட்டில் போட்டு தூங்குதாங்க. அந்த தூங்குறதுக்கும் உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நான் வந்து அப்போ வேணா அந்த பொருட்கள்லாம் போட்டு வச்சுருக்கலாம், அந்த ரூமில் போய் நான் பாய் வச்சு தூங்குறேம்மா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க, நம்மளாம் அதெல்லாம் தேவையில்லம்மா, நீ உன் பாட்டில் தூங்கு, உனக்கு இங்கே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா எங்கள் ரூமில் போய் தூங்குமா, அங்கே ஏசி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க அவள் போய் அங்கே தூங்கணும், நான் எங்கே தூங்குறது அப்படிங்கிறாங்க. நீ தெருவில் போய் தூங்கு விஜயா அப்படிங்கிறாங்க. ஏங்க என் வீடு இருக்கும்போது நான் எதுக்குங்க தெருவில் போய் தூங்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு வக்கு கிடையாது, ஆனால் அந்த பிள்ளை சமைக்கல வைக்கலன்னு 1000 குறை, அது போக அவள் ஹாலில் தூங்குது உங்களுக்கு அசிங்கமாக இருக்குதுன்னு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா எப்படிங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ நடந்துக்கிறதுனால சொந்தக்காரங்க வந்து கும்மியை தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க நம்மளை. ஏங்க எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் வந்து முத்துக்கு மீனாவை தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க.
அவங்க சைட்லேயும் நியாயம் கரெக்டாக இருக்குது, அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி மனோஜ் சொல்கிறாங்க, மனோஜ் நம்ம இப்படி சாப்பிட்டுட்டு வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தால் பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி மனோஜ் வேணால் வேலைக்கு போட்டோம், நீ வேணால் சமையல் பண்ணிவிட்டு பார்லர் போமா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் மனோஜ் கடைக்கு தான் போகிறேன் அப்படிங்க. ஏம்மா அப்போ பார்லருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் வந்து ஏனாத்தடான்னு இருக்காரு ஆண்டி, அதனால் அவர் கடையை டெவலப் பண்ணது வரைக்கும் நான் பார்லர் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. கிளம்பிடுறாங்க. அப்போ தான் விஜயா நினைக்கிறாங்க, சரி ரைட்டு, ரோகிணி வந்து அவன் புருஷனை கடையை வந்து டெவலப் பண்ணணும்னு நினச்சி அங்கே போகிறான், நம்ம பார்லர் டெவலப் பண்ணது நம்ம பார்லர் கல்லால் போய் உட்காந்துருவோம் அப்படின்னு நினைக்காங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சமைக்கிறாங்க. சமைச்சோன்னே சுதி நீ சாப்பிட அப்படிங்கிறாங்க. யார் சமைச்சா ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் சமைச்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் சமைச்சாலாம் சாப்பிட முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி இன்னும் சாப்பிட்றதா வயிற்றுக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. என்னங்க இந்த பிள்ளை இப்படி பேசுது அப்படிங்கிறாங்க. அவள் கரெக்டாக தான் பேசுது, உன் சமையல் சாப்பிட்டா ஏதாவது தான் ஆகும், எனக்கு ஒன்றும் வேண்டாம், முத்து எனக்கு பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோன்னா அதையே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை வாங்கிட்டு வந்திருக்கான் உனக்கு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா ஊருன்னு இருக்காங்க, அவங்க சமைச்சதே சாப்பிட்றாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா குளிச்சுட்டு பிறப்புறோன்னே எங்கள் நடனப்பள்ளிக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க நடனப்பள்ளிக்கு போயிட்டு அப்படியே பார்லருக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ரோகிணி வந்து மனோஜ் வந்து பொறுப்பாக இல்லைன்னு சொல்லிட்டு ஃபர்னிச்சர் கடையை பார்க்க போகிறோன்ட்டு போகிறான், ஆனால் அவளும் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கான், அந்த பார்லர் போய் நான் பார்த்தா தானுங்க அவளுக்கு ஒரு மனத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலை விஜயா, அவன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு, ஒரு நடன பள்ளிக்கு போறியா அப்படியே வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை எதை மனசில் வச்சு சொல்லுதாருன்னா, அவன் பார்லர் ஓனரே இல்லை, ஓனர் வேறு ஆள், இந்த பிள்ளை அங்கே வேலை தான் பார்க்க இப்போ போலன்னு நினச்சிட்டு இது சொல்கிறாங்க. இது தெரியாத விஜயா வந்து இல்லைங்க நான் இப்போ அப்படியே அங்கே போயிட்டு அங்கே போகிறேன் அப்படிங்கிறாங்க. பாரு தேவையில்லாமல் அங்கே போய் அசிங்கப்பட்டு கிடக்காத, நீ பேசாமல் வந்து இங்கே வந்துரு, இப்போ வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அங்கே போனால் தான் முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு அந்த பார்லரை பார்க்கறதுக்கு வேற ஒரு பொண்ணு நிர்வாகத்தை போட்டுறாங்க அந்த ஓனரு. இப்படியா இருக்குது. உடனே ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி ஃபோன் அடிச்சு, ரோகிணி நீ ஃபர்னிச்சர் கடைக்கு வந்து நிர்வாகமாக போயிட்டேன், இப்போ நான் அவன் பார்லரை பார்க்க போகிறேன், அங்கே பார்த்துக்கிறேன், அவன் லேபருக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிடு, உனக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்களோ அதே மரியாதையை கொடுக்க சொல்லிடு, அது போக எங்கள் அத்தை தான் வந்து கல்லால் இருப்பாங்க, பணத்தை அத்தைட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடு ஃபோன் பண்ணி அப்படிங்கிறாங்க. நீ என்னத்தை சொல்கிறீங்க, அங்கேயா போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்போ பார்வதி வீட்டுக்கு போகிறேன், பார்வதி கூப்பிட்டு அப்படி அங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி அங்கே நீங்கள் அங்கே போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவன் பார்லரை போய் நான் என்ன செய்ய போகிறேன், பணத்தை கல்லால் வாங்கி போட போகிறேன், எவ்வளோ கணக்கு வருதுன்னு சொல்லி கணக்கு எழுதி வச்சு உன்ட்ட கொண்டு தர போகிறேன், இவ்வளோ தானே அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி என் பணம் நிறைய வரும் அப்படிங்கிறாங்க. அத்தை வந்து 10 வரைக்கும் படிச்சிருக்கம்மா, அதனால் வந்து நீ என்ன எவ்வளோ பணம் இருந்தாலும் நான் எண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. அது இல்லை ஆண்டி அப்படிங்கிறாங்க. உடனே ஆகா இந்த ஆண்டி வேறு தேவையில்லாத வேலை பார்க்காங்கன்னு சொல்லிட்டு, ஆண்டி நீங்கள் இருங்க வாரேன்னு சொல்லிட்டு நேராக பார்லர் முன்னாடி போய் ரோகிணி நிற்காங்க. என்ன ரோகிணி நீ வந்து ஃபர்னிச்சர் கடையில் முன்னாடி நிற்பேன்னு சொன்னால் நானும் பார்வதி ஆட்டோவில் வரதுக்குள்ள இங்கே நிற்க அப்படிங்கிறாங்க. இல்லை உள்ள ஆடிட்டிங் நடக்குது அப்படிங்கிறது. ஆடிட்டிங் நடக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஐடி ஒழுங்காக கட்டலன்னு சொல்லிட்டாங்க, ரைட்டு நடக்கு, அது நீங்கள் போனீங்கன்னா உங்களை விசாரிப்பாங்க கேஸுக்கு அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி அதான் வந்துட்டு நான் இப்போ வெளில நிற்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி நான் வரலாமாண்ணே போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆட்டோ பிடிச்சி கிளம்பிடுறாங்க. இப்போ தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆட்டோ பிடிச்சி நேராக ஃபர்னிச்சர் கடைக்கு போயிடுறாங்க. ஃபர்னிச்சர் கடைக்கு போனால் இவங்க அங்கங்கே சுற்றிட்டு சரி மனோஜ் கடைக்கு போய் கொஞ்சம் நேரம் ஏசியில் இருந்துட்டு போமான்னு சொல்லி விஜயாவும் பார்வதியும் வராங்க. இங்கே ரோகிணி உட்காந்துருக்காங்க. என்னம்மா உன் கடையில் ஐடி ஆட்கள் வந்து விசாரிக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் இருக்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் எனக்கு சொல்லணும்னு தோணலை அப்படிங்கிறாங்க. என்னது சொல்லணும்னு தோணலை அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் நான் வந்து டேக்ஸே கட்டலைன்னு சொல்லிட்டு ரைடு வந்துட்டாங்க, அதனால் அங்கே என்கொயரி போயிட்டுருக்கு, நான் வந்து அங்கே இல்லைன்னு சொல்லி என் லேபர் சொல்லிட்டான், இப்போ நாங்கள் போனோம்னு வச்சுக்கோங்களேன் என்னையும் என்கொயரி பண்ணுவாங்க, அவங்க சட்டப்படி என்ன செய்கிறாங்க நம்ம பார்த்துக்கலாம், இப்போ நம்ம போனால் தேவையில்லாமல் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் ரோகிணி, நீ இங்கே இருக்கிறதுனால வந்து மறுபடியும் அந்த ஆஃபீஸரில் இங்கே வந்துட மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க. இந்த அட்ரஸ் தெரியாதுல்ல மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அவன் ஹஸ்பண்டு தான் நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு தெரியும், பேசாமல் இங்கே ஐடி ஆஃபீஸில் வந்துட்டா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் மனோஜ் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்வோம், நம்ம அம்மா அப்பா இங்கே வச்சுட்டு நம்ம 2 பேருமே கிளம்பிடுவோம், எனக்கும் வந்து என்கொயரி பண்ணிட்டு தான் நல்லா இருக்காது, நானும் பில் போட்டு கொடுக்காம 2-3 பொருள்லாம் கொடுத்துருக்கேன், அது நிறைய பிரச்சனை ஆயிரும், அது போக இந்த தொழில் ஆரம்பிக்கிறது எப்படி பணம் வச்சு அது வச்சுன்னு கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் மாமனார் 2 பேரும் சொல்ல வேண்டியதானடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்ககிட்டலாம் அப்படி சொல்ல முடியாது, ஃபாரின்லேருந்து வந்துருக்கு டேக்ஸ் கட்டணுன்னு கேட்டால் என்னமா செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. சொல்கிறேன் சரி ரைட் நம்ம பார்லர் நான் வந்து கல்லால் இருக்கும் போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. கல்லால் உட்காந்துருக்காங்க. விஜயாவிட்ட சொல்கிறாங்க பார்வதி, இப்போ தான் தோரணையாக இருக்குது விஜயா, ஏசியில் ரூமில் உட்காந்துட்டு கல்லால் இருக்குது பயங்கரமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் தோரணையாக தான் இருக்கும், என் பையன் பெரிய அளவு பிஸ்னஸ் பண்ணுறான், எனக்கு உரிமையாக தானே இருக்குது, அதுபோக வந்து மனோஜ் வந்து
மலேசியா போயிட்டான். அவங்க மாமனார் பிஸ்னஸை பார்த்துக்க போகிறான் வைக்கான்னு சொன்னால் இந்த பிஸ்னஸ் நான் தான் பார்க்க வேண்டியிருக்கும். பார்லரே அந்த பிள்ளையை போட்டு நான் தான் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். ரோகிணிக்கு அவங்களுக்கும் பார்த்துக்கிட முடியுமா? மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் நான் பக்கத்துலேயே இருக்குது, தூரமாக இருக்குது. அவங்க அங்கே உள்ள பிஸ்னஸும் பார்ப்பாங்க, நான் இந்த 2 பிஸ்னஸும் பார்ப்பேன். அது போக நடன பள்ளியும் பயங்கரமாக டெவலப் பண்ணுவேன். நடன பள்ளியை ஓ இன்சார்ஜில் விட்டு நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் நடனம் பற்றி ஒன்றுமே தெரியாதா அப்படிங்கிறாங்க பார்வதி விஜயாட்ட. தெரியாட்டேன்னா என்கிட்ட கேட்டு இது பண்ணிக்கோ. ரோகிணி பார்லர் போகல, அங்கே வேலை பார்க்குற பிள்ளை அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு ஃபோன்லேயே சொல்லி ஒரு தொழில் மெயின்டைன் பண்ணல, அதே மாதிரி நான் ஒன்று மெயின்டைன் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. பயங்கரமாக தான் பேசுத விஜயா அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் பேசுனேன்னா சமாளிக்க முடியுமா பார்வதி அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பொருள் வாங்க வராங்க. வரும்போது பொருள்லாம் பார்க்குறாங்க, இந்த மாதிரி ரேட்டுன்னு சொல்லிட்டு விற்பனையாளர்லாம் சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. சார் கல்லாளவே கேளுங்க, அவங்க தான் ஓனர் அப்படிங்கிறாங்க. இங்கே வராங்க, வந்தோடனே ஏம்மா ஏசி வாங்கினா அதை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. கம்மி பண்ணி கொடுக்கணுமா? அப்போ அதில் ஒரு சில பொருளை வந்து உடச்சி எடுத்துகிட்டு தரணுமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்படியாம்மா செய்வீங்க? அந்த பணத்தை கம்மி பண்ணி கொடுக்கணும் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பணத்தான் கம்மி பண்ணி தர முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க வியாபாரமே தேவையில்லை. ஒரு கஸ்டமர் நான் 2வது வாட்டியோ 3வது வாட்டியோ வரேன், கொஞ்சம் குறைச்சி தரணும் உங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் வேறு கடையில் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலை மனோஜ் வராரு. என்னம்மா அவங்க ஒரு மாதிரி பேசிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா 2-3 வாட்டி நான் பொருள் வாங்கிட்டேன், கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னாங்க. அதான் நான் சொன்னேன் அந்த பொருளை வேணால் கொஞ்சம் உடச்சி தரணுமான்னு கேட்டேன். ஏன்னா எப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்படியாம்மா பேசுவீங்க, இப்படி இருந்தால் தொழில் ஒடிமா நடக்கும் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் எனக்கு இந்த தொழிலை பற்றியே தெரியாதுல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்குமா அந்த கல்லால் வந்து உட்கார்ந்தீங்க அப்படிங்கிறாங்க. இந்த என்னடா ஆஃபீஸில் வர அப்படின்னு பயந்து போய் ஓடணும் அப்படிங்கிறாங்க. நான் ஓடினாலும் என்னால் பார்க்க முடியாதுன்னு சொன்னேன், என்கிட்ட கடையில் வேலை பார்க்குறவங்கள பார்க்க சொல்லியிருப்போம்ல அப்படிங்கிறாங்க. டேய் கல்லால் வந்து சம்மந்தம்லாம் விளையாட வைப்பேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா யாரையும் வைக்கக்கூடாது தான், ஆனால் வந்து எனக்கு ரோகிணிக்கும் வந்து பிரச்சனைன்னு வரும்போது நான் என்னம்மா செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. டேய் அவள் பிரச்சனையை அவன் மேனேஜ் பண்ணிப்பா, நீ லூஸ் மாதிரி நீ இந்த கல்லாலேருந்து போகாத முதல்ல கல்லால் உட்காரு, நானும் பார்வதியும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடனம் பள்ளிக்கு போகிறாங்க. அங்கே ஸ்டூடெண்ட் பூராமே பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காங்க. ஏய் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? உங்களை வந்து நான் நடனத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ண தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் நான் சொல்லிக் கொடுத்தேன், ரொம்ப டயர்டாகிட்டுன்னு சொல்லி தூங்குறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா நான் சொன்னதை அப்படியே செஞ்சியா அப்படிங்க அம்மா அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் எங்களுக்கெல்லாம் நேரம் ஆகிட்டு நான் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே எல்லாருமே வந்து நடன கிளாஸில் வந்து நடனத்தை கற்றுக்கிடாமல் படுத்து தூங்கினது வச்சு இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அப்போ இந்த நடனப்பள்ளி வந்து நடனத்தை முறையாக சொல்லிக் கொடுக்கலையா, நடனத்தை முறையாக சொல்லாமையே வந்து பயிற்சி எடுக்க சொல்லிக் கொடுக்குன்னு சொல்லிக் கொடுக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து கன்சூமர் கோர்ட்டில் கேஸை போடுறாங்க. கேஸை போட்டோன்னா விஜயாவுக்கு நோட்டீஸ் வருது. இந்த மாதிரி நீங்கள் நடனம் சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்கூலில் வந்து சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம பணத்தை மட்டும் வசூல் பண்ணிட்டு இது பண்ணுறீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உடனே விஜயா அலறி போகிறாங்க. ஆகா நம்ம மேலேயே கன்சூமரில் கேட்டு கேஸை போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேய் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நம்பி தானே விட்டு போனால் இப்படிலாம் தூங்கியிருக்கான் வச்சுருக்கான்னு கேட்குறாங்க. மேடம் எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறாங்க. உன்னை நம்பி தானே விட்டேன் அப்படிங்கிறாங்க. மேடம் உங்கள்கிட்ட நான் வந்து நடனம் பார்த்துக்கிட்டதுக்கு வரல, டைம் பாஸ் தான் வந்தேன், என் ஆளுங்க வந்தால் நானும் வந்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. டேய் உன்னால அப்படிங்கிறாங்க. உடனே கன்சூமர் கோர்ட்டில் இருந்து போகணும்னு சொல்லி வைதாக்கு டேட்டுக்கு சம்மன் வருது. இதை கொண்டு அண்ணாமலைகிட்ட சொல்லுதாங்க, ஏங்க என் நடனப்பள்ளி மேலே கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது பேர் நடனப்பள்ளியா அப்படிங்கிறாங்க. சிரிப்பு பள்ளி தானே அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி என் பசங்களை வந்து சேர்த்தேன், அவங்க வந்து முறைப்படி ஃபீஸ் வாங்கலைன்னு சொன்னால் கூட ஃபீஸை வந்து வேறு மாதிரி வசூல் பண்ணிக்கிட்டாங்க. துணிமணியை விசாரிக்கும் போது 4 மடங்கு 5 மடங்குள்ள பணத்தை கேட்டாங்க, நான் கொடுத்துட்டோம். ஆனால் நடனமே சொல்லிக் கொடுக்காம எங்கள் பசங்க சின்ன பசங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கு ஒன்றுமே சொல்லிக் கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க. இவங்களுக்கு இழப்பீடு எனக்கு 10 லட்ச ரூபா வேணும்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, அப்போ பணத்தை கொடு இருந்தா அப்படிங்கிறாங்க. என்கிட்டங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. நாளைக்கு வாய்தா போகணுங்க அப்படிங்கிறாங்க. சரி போயிட்டு வா அப்படிங்கன்னா எப்படிங்க ஒத்தியில் போக முடியும், முத்துவும் நீங்களும் நானும் போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, உனக்கு மற்ற கதைக்கெலாம் முத்து மீனாக தேவைப்படாது, இவன் கோர்ட்டுக்கு போகணும், காரில் உன்னை கூட்டு போகிறதுக்கு வேணும், கூட பின்னாடி நிற்கிறதுக்கும் ஆள் வேணும் அப்படி தானே, எதிர்பார்ட்டி டரு கொடுத்தாங்கன்னா முத்து வந்து சமாளிக்கிறதுக்கு வேணும் அப்படி தானே, உன் பையன் மனோஜ் இருக்காமல் அவனை கூப்பிட்டு அவன் வருவான் அப்படிங்க. டேய் மனோஜ் நாளைக்கு வாய்தா போகணுண்டா வந்துடு அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு பிஸ்னஸுக்கு போகணும் வர முடியாது அப்படிங்கிறாங்க. நீனாவது வாயேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி எனக்கு கோர்ட்டு அது நான் செட் ஆகாது ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா உங்களை தானம்மா நான் தலையில் தூக்கி வச்சு ஆடுறேன், எனக்கு ஒரு பிரச்சனைனா வரமாட்டேங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்களை யாரும்மா அந்த நடன பள்ளி நடத்த சொல்லுது அப்படிங்கிறாரு மனோஜ். என்னடா எப்படி சொல்கிறேன், நீ என்னடா மாஸ்டர்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. மாஸ்டர்னு சொன்னேன் தான், ஆனால் வந்து உங்கள் நடன பள்ளியை பார்க்காம நான் பார்லர் போய் பார்க்க போகிறேன், ஃபர்னிச்சர் கடையை பார்க்க போகிறேன், நாங்கள் எங்கே போனீங்க, இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் வந்தான், அவன் வந்து எல்லாரையுமே வந்து ஃப்ரீயாக ஆக்கி விட்டுட்டு அங்கே நடனத்தை சொல்லிக் கொடுக்காம
படுத்து தூங்குறதுக்கு முன்ன வீடியோலாம் போட்டிருக்காங்க. அதனால தானே கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. 10 லட்ச ரூபா கேட்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும். 10 லட்ச ரூபா பேசாமல் ரெடி பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்ட்ட எங்கடா ரெடி பண்ண துட்டுருக்கு, என்கிட்ட தான் இல்லைன்னா சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைன்னு சொன்னீங்கன்னா இந்த வீடு வந்து உங்கள் பேரில் தானே இருக்குது, இதை ஏலம் போட்டு எடுப்பாங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறப்ப இந்த வீடு எனக்கு போயிருமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக போயிருமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி சொல்கிறாங்க, அப்போ மனோஜ் இதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, பேசாமல் ஆன்ட்டி பேரில் உள்ள வீடை நீ எழுதி வைங்கிரு, அவங்க கேஸே போட்டாங்கன்னா ஆன்ட்டி பேரில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிடலாம்ல அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மனோஜ் நினைக்கிறார், இது ஒரு ஷாக்காக வச்சு வீட்டை எழுதி வைங்கன்னு நினச்சிட்டு, ஆமாம் பேசாமல் வீடை என் பேரில் எழுதி வச்சுருங்க, எழுதி வச்சோன்னா வீடு வந்து பாதிக்கப்படாது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை நீங்கள் சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியேடா சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. நான் யோசிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் போகிறாங்க. ஏங்க நாளைக்கு வாய்தா போகணும், மனோஜ் வேறு என்னமோ சொல்கிறான் அப்படிங்கிற. என்ன சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வீடு வந்து என் பேரில் இருந்தால் சரி வராதான், மனோஜ் பேரில் எழுதி வைக்க சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவன் பேர் எழுதி வை, சீக்கிரம் விற்றுருவான், நம்ம எல்லோரும் தெருவில் போயிடலாம் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. முத்து வந்துடுறாரு. வந்தோடனே டே முத்து நாளைக்கு வாய்தா போகணுண்டா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன வாய்தா அப்படிங்கிறாங்க. நான் தான்டா போகணும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா கதை அப்படின்னு கேட்குறாங்க. எப்பா இவங்க நடனப்பள்ளி வந்து சரியாக நடத்தலைன்னு சொல்லி கன்சூமர் ஒரு ஆள் கேஸ் போட்டிருக்காரு, அதுக்கு வாய்தா வருது, அதுவும் 10 லட்ச ரூபா பணம் கட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நடனப்பள்ளிக்கு மேலே கேஸா அது அப்படிங்கும்போது முத்து சிரிக்கிறாரு. சிரிப்பாக தாண்டா வரும், நீனும் பொண்டாட்டியும் வந்து இப்படி தான் நடக்கணும்னு நினச்சிங்க அப்படிங்கிறாங்க. நாங்களாம் ஒன்றும் நினைக்கல, உங்கள் பையன் இருக்காரில் அவரை கூட்டி வாய்தா போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அவனுக்கு வேலை இருக்கான் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு வேலை இருக்கா, சும்மா தானே நடக்கான் கடையில், கூட்டி போண்டி தானே அப்படிங்கிற. டேய் நீ 50க்கு 100க்கும் கார் ஓட்டுற பண்ணி கூட்டு போடா அப்படிங்கிறாங்க. உடனே டேய் எத்தனை லட்ச ரூபாய்க்கு வருமானம் இருந்தாலும் அம்மா நீ தானடா பெருசாக நினைக்கிறேன், நீ கூட்டி போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ கூட்டி போறியா கூட்டி போகலையா, நான் சும்மா தான் பேசுகிறேன், நாளைக்கு நான் கூட்டு தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. பாத்தியா வச்சா உனக்கு ஒன்றுனா முத்துக்கு மட்டும் தான் துடிக்கும், முத்தை நீ உன் பிள்ளை இல்லைன்னு சொன்னோன்னா அவன் தான் எல்லாம் மேனேஜ் பண்ணுவான் அப்படிங்கிறாங்க. உடனே யார்ப்பா அம்மா மேலே கன்சூமர் கோர்ட் கேஸ் போட்டு வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த கேட்ட டூ விஜய் அப்படின்னு எடுத்து கொண்டு கொடுக்காங்க. பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அந்த அட்ரஸை பார்த்துட்டு சரி ரைட்டு பேசிக்கலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. எப்படிப்பா பேசிக்கலாம்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவர் என் கஸ்டமர் தான் அப்படின்னா, அவன் கஸ்டமருங்கிற அவங்க. அம்மாப்பா என் கஸ்டமர் தான், நான் இப்போமே பேசிடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க வீட்டுக்கு. போய்ட்டு இந்த மாதிரி சார் இந்த மாதிரி எங்கள் அம்மா அண்ணன் வழி நடந்தது என்னமோ உண்மை தான், ஒரு ஸ்டூடெண்ட் நம்பி விட்டாங்க, அங்கே இப்படி ஆயிடுச்சு, ஆனால் மன்னிச்சுக்கோங்க இப்படி நடக்காது நம்ம அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி இனிமேல் இப்போ பொண்ணாங்க அனுப்ப மாட்டா வைக்க மாட்டாங்க, அனுப்பலாம் வேண்டாம் சார், கேஸை மட்டும் எப்படியா வாபஸ் வாங்குங்க சார் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி அது முடியாது, கேஸ் போட்டுருவாங்க, உறவினர் வக்கீல் ரெண்டு தப்பாக நினைப்பார் அப்படிங்கிறாங்க. நான் வக்கீல் வேணால் பேசுகிறேங்க சார், நீங்கள் பார்த்து செய்யுங்க சார், பார்ட்டிக்காரன் நீங்கள் சொன்னால் அவர் கேட்பார் சார் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, முத்து ரொம்ப சூப்பரான தம்பி, ஆனால் உங்கள் அம்மானு தெரியாது, இல்லைனா கேஸை போட்டிருக்க மாட்டேன், அவன்கிட்ட பேசியிருப்பேன் தம்பி அப்படிங்கிறாங்க. சரி சார் நல்லா இருப்பீங்க, நாளைக்கு வாய்தான்னு சொன்னாங்க, எங்கள் அம்மா ரொம்ப பயந்து போய் சாப்பிடாம வைக்காமல் கிடக்காங்க சார், அவங்க கோர்ட்டு நனைஞ்சது கிடையாது, அதனால் தயவுசெய்து நீங்கள் அந்த கேஸை வாபஸ் வாங்கணும் சார் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு நான் வாபஸ் வாங்க தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா கோர்ட்டுக்கு மட்டும் கூட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி தம்பி சரி சார் அப்படிங்கிறாங்க. காலையில் விடியுது, அண்ணாமலை சொல்லுதாங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து எதிர்பார்த்து பேசிட்டேன், அவங்க கேஸை வாபஸ் வாங்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்பவே சிரிக்கிறாங்க. உடனே பார்த்தியா விஜயா, கேஸையும் வந்து பேசி வாபஸ் வாங்க வைக்க போகிறான், நாளைக்கு காலைல வாய்தா, இன்றைக்கி வாய்தாக்கு போகிறோம், வாய்தாக்கு போனோன்னே அவங்க வாபஸ் வாங்குறாங்க. இதுக்கப்புறம் உரி இல்லை, பேசாமல் நடனப்பள்ளியை மூடிட்டு சத்தாண்டாமல் வீட்டில் இரு அப்படிங்கிறாங்க. ஏங்க இன்னுமே நடனப்பள்ளியை நடத்த முடியாதா அப்படிங்கிறாங்க. நடத்தினா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆள் கேஸ் போடுவாங்க, ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் அலையணும், இந்த பார்ட்டி முத்துக்கு தெரிஞ்ச பார்ட்டி, அதனால் சொன்னோன்னே கேட்டுக்கிட்டாப்புல, ஒவ்வொரு பார்ட்டியும் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க, ஆக நீ கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் தான் அலைய வேண்டியிருக்கும், அதனால் வந்து நான் சொல்லதை கேளு, பேசாமல் வந்து இது பண்ண பாரு அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க நான் இன்னும் நடனப்பள்ளி நடத்தலை அப்படிங்கிறாங்க. சரி நடத்தாமல் இருந்தால் உனக்கும் நல்லது, இந்த வீட்டுக்கும் நல்லது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. நேராக கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் போனால் அவங்க கேஸ் வாபஸ் வாங்கிடுறாங்க. ரொம்ப நன்றியா அப்படிங்கிறாங்க விஜயா. எனக்கு சொல்லாதங்கம்மா, உங்கள் பையனுக்கு சொல்லுங்கள், உங்கள் பையன் அவ்வளோ நயந்து பேசினார், உண்மையிலே நீங்கள் நல்ல பிள்ளையாக வளர்த்துருக்கீங்க, ரொம்ப கெட்டிக்கார தம்பி, அவனை நம்பி எங்கே வரைக்கும்னாலும் போகலாம். நானே ஒரு வாட்டி காரில் வந்து 10 லட்ச ரூபா விட்டு போயிட்டேன், அது வந்து அவனுக்குமே தெரியலை, 2 நாளைக்கு அந்த 10 லட்ச ரூபா அந்த காருக்குள்ளேயே கிடந்திருக்கு, 3ஆவது நாள் எடுத்துக்கொண்டு என் வீட்டில் கொண்டு கொடுக்குறாரு. எனக்கு அந்த பணம் எங்கே தொலைஞ்சினே தெரியாதுங்கும் போது நான் முத்துட்டே கூட கேட்க முடியல. இப்போ ஏற்பட்ட நியாயமான தம்பி, அப்போ ஏற்பட்டவனுக்கு நீங்கள் அம்மா, அவனை நீங்கள் நல்லா வளர்த்துருக்கீங்க, அவங்க மேலே நான் கேஸ் போட்டு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன், ஆனால் நம்ம நடனப்பள்ளி கொஞ்சம் பார்த்து நடத்துங்கம்மா, நீங்கள் நடத்துவீங்கன்னு சொல்லி தான் நாங்கள் ஸ்டூடெண்ட்டை கொண்டு விடுதோம், நீங்கள் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை நம்பி விட்டு போனது ரொம்ப தப்பு, அதனால தான் கேஸை போட்டேன், இன்னும் இல்லாமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வாய்தாக்கு எதுவும் வர வேண்டாம், இதோட கேஸ் முடிஞ்சு அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.